எஸ் 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 வெரி குட் மார்னிங், வெரி குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எஸ், அப்படியே டைப் பண்ணுங்க. எஸ், சூப்பர், ஃபேண்டாஸ்டிக். ஓகே, வெல்கம் டு டே 20. எஸ், சூப்பர், ரைட். சூரியன் முன்னாடி எந்திரிச்சிட்டோம் இன்னைக்கும். ஓகே, சந்தோஷம் அது. ஓகே, எஸ். ஃபர்ஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் வி கேன் ஹேவ் Q&A. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு கான்செப்ட் சொல்லி தர போறேன். இட் இஸ் கால்ட் எனர்ஜி பார். உங்களுடைய 21 மினிட் ரிச்சுவல் வந்து இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தனியா நீங்க வச்சுக்கோங்க. இஸ் தட் ஃபைன்? அது ஓகேவா? ஃபைன்னா FINE டைப் பண்ணிருங்க. எஸ் எஸ், சூப்பர். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேண்டாஸ்டிக் ஃபேண்டாஸ்டிக், சூப்பர், ரைட். அது போக அந்த இது கைட் அண்ட் மெடிடேஷன் வந்து என்னுடைய ஆடியோ அவைலபிளா இருக்கு யூடியூப்ல. நீங்க அந்த யூடியூப் சேனல் போயிட்டு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுல வந்து என்னுடைய ஆடியோ அவைலபிளா இருக்கும். இதுக்கப்புறம் வந்து அந்த கைடட் மெடிடேஷனுக்கு நீங்க அந்த ஆடியோவை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அது கிளியர் தானே? 2-3 பேர் கேட்டிருந்தீங்க. அந்த இது டிஜிட்டல் லைஃப் ஸ்டைல் மாங்க் அப்படின்னு சொல்லி யூடியூப் சேனல் இருக்கு. அந்த சேனல்ல போயிட்டு யூ கேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த இருக்கு லிங்க் அனுப்பிச்சிருக்கேன். டக்குன்னு போயிட்டு அதை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாமா? ஒரே நிமிஷம் அதுக்கு மட்டும் ஸ்பெண்ட் பண்ணலாமா? எஸ், வில் பி மிஸ்ஸிங் யூ ஃப்ரம் டுமாரோ. ஏற்கனவே வந்து இது மாதிரி ஆயிரும். எஸ், அந்த ஃபேர்வெல் மாதிரி தான் இருக்கும். எஸ், சூப்பர், பார்த்துக்கலாம். எனிவேஸ் வி ஆர் ஆல்ரெடி கனெக்டட். ஓகே, ரைட். பண்ணிருந்தீங்கன்னா ஓகே, பண்ணாட்டி அந்த மெடிடேஷன் பார்ட்டுக்கு கைடட் மெடிடேஷன் வேணும்னா நீங்க அதுல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், ரைட். ஃபர்ஸ்ட் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ அதை Q&Aல டைப் பண்ணுங்க. ஓகே, இதுல சாட்ல கொடுக்காதீங்க, Q&Aல உங்களுடைய கொஸ்டின்ஸை டைப் பண்ணுங்க. எஸ், அப்படியே டைப் பண்ணுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, ரைட், சூப்பர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கேன் வி இன்க்ரீஸ் பக்கெட் லிஸ்ட் ஃப்ரம் 101 to 150? 150 வச்சுக்கோங்க, 200 வச்சுக்கோங்க. 100 அப்படிங்கிறது ஒரு மேனேஜபிள் லிஸ்ட் நம்பர், ரைட்? அதுக்கு பதில் நீங்க ஜாஸ்தியா வைக்க வைக்க என்ன ஆகும் அப்படின்னா ஃபோக்கஸ் டிஃப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த 100ல ஃபர்ஸ்ட் ஒரு 10 பண்ணுங்க, அதுக்கப்புறம் அடுத்து ஒரு 10 எக்ஸ்ட்ரா நீங்க முடிக்க முடிக்க ஆட் பண்ணிட்டே போனீங்கன்னா நல்லது. ஓகே, ரைட். யுவர் ஃபுல் டைம் சர்வீசஸ் வாட் ஆர் யூ டூயிங்? நான் 2 கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஒன்று வந்து சோசியல் ஈகிள். அந்த சோசியல் ஈகிள் வந்து இட் இஸ் இன்டு டிஜிட்டல் மீடியா மார்க்கெட்டிங். ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், கூகுள், ட்விட்டரு, லிங்க்டினை வச்சுக்கிட்டு கஸ்டமர்ஸ்க்கு எப்படி லீட் எடுக்கிறது, அதுதான் அதோட மெயின் பிஸ்னஸ். இன்னொன்று வந்து குவான்சி இன்ஃபோடெக்னு ஒன்று ரன் பண்ணிட்டு இருக்கேன். தட் இஸ் கம்ப்ளீட்லி இன்டு டெக்னாலஜி, வெப் ஆப், மொபைல் ஆப், ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. எஸ், சரி. டெல் அபவுட் மணி அட்ராக்ஷன். நான் சொல்றதோட நீங்களே சொல்லுங்க. மணி அட்ராக்ஷனுக்கு இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம் நீங்களே லிஸ்ட் பண்ணுங்க. மணி அட்ராக்ஷனுக்கு இது வரைக்கும் என்னென்ன பண்ணிருக்கோம் அதை அப்படியே லிஸ்ட் பண்ணுங்க. விசுவலைசேஷன், சூப்பர். அஃபர்மேஷன், சூப்பர். வாட்டர் டிராப்லெட், சூப்பர். எஸ், பக்கெட் லிஸ்ட் தாண்டி விசுவலைசேஷன், அஃபர்மேஷன் அண்ட் வாட்டர் டிராப்லெட், இது 3 தான் வந்து கரெக்டா பொருந்தும். சரியா? விசன் போர்டு 4வது. கரெக்டுங்க, சூப்பர், ரைட். இந்த 4 விஷயத்தை கரெக்டா பண்ணாலே செட் ஆயிரும். யூ ஷுட் ஸ்டார்ட் லவ்விங் மணி. மணி ஒரு நல்ல விஷயம், அது உங்கள்கிட்ட இருந்தா நிறைய நல்லது நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். உங்கள்கிட்ட இருந்தா நிறைய பேருக்கு நல்லது நடக்க போகுது அப்படின்னா மணியை வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணுங்க, அதை ரசிங்க அப்படின்னு சொல்லுவேன். ஒரு ஒய்ஃப் மாதிரி, ஒரு ஹஸ்பண்ட் மாதிரி அதை ட்ரீட் பண்ணுங்க. எஸ், சூப்பர். எஸ், ரைட். ஹவு கேன் வி யூஸ் விசுவலைசேஷன் ஃபார் மெடிக்கல் ரீசன்ஸ்? ஓகே, அந்த கொஸ்டினுக்கு முன்னாடி இந்த வாட்டர் டிராப்லெட்லாம் யூஸ் பண்றீங்கல்ல, எத்தனை பேரு வாட்டர் டிராப்லெட் மூலியமா மணி வந்துச்சு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஆல் பேனலிஸ்ட் அண்ட் அட்டெண்டீஸ் அதை செலக்ட் பண்ணி MONEY டைப் பண்ணுங்க. உங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்கணும். உங்களுக்கு மணி நீங்க நினைச்சது ரிசல்ட் வந்திருக்கணும். அப்படி வந்திருந்துச்சு அப்படின்னா மணின்னு டைப் பண்ணுங்க. ஆல் பேனலிஸ்ட் அண்ட் அட்டெண்டீஸ் செலக்ட் பண்ணி. எஸ்,
எத்தனை பேர்? ஒரு 20 பேர் 25 பேருக்கு வந்திருக்கா? மணி ஹஸ் அட்வான்ஸ் ரிசீவ் மணி ஆன் இன்டைரக்ட் வே. பட் வாட்டர் டிராப்லெட் நினைச்ச உடனே அந்த அமௌண்ட் என்னவோ அதுதான். நீங்க ஸ்பெசிஃபிக்கா கேட்டிருந்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கா வந்திருக்கும். ரைட். அடுத்தது வாட்டர் டிராப்லெட் மூலியமா ரைட்டா உங்களுடைய ஹெல்த் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னா ஹெல்த் அப்படின்னு டைப் பண்ணுங்க. அதான் நான் ஸ்பெசிஃபிக்காவே கேட்கிறேன். ஹெல்த் HEALTH. எனக்கு ஹெட்ஏக் போச்சு, மைக்ரைன் இருந்துச்சு, மைக்ரைன் போச்சு, வயிறு வலி இருந்துச்சு, டயர்டா இருந்தேன், இது மாதிரி எது எதெல்லாம் இருந்துச்சோ எல்லாம் உங்களை விட்டு போயிருக்கு அப்படின்னா ஹெல்த் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலயே வந்து உலகத்துல ஈஸியான அப்ரோச் இதுதான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, தண்ணியை குடி சரியா போயிடும், தண்ணியை குளிச்சுட்டு வா, அப்படியே கண்ணாடி பார்த்தோன்னா சரியா போயிடும், கேட்டதெல்லாம் நடக்கும் இப்படின்னு. ரைட்டா? எனக்கு தெரிஞ்ச எந்த ப்ரோக்ராமும் சொல்லாது. எஸ், எத்தனை பேருக்கு ஒத்துக்கிறீங்க? ரைட். சிம்பிளான ஒரு விஷயம் தான். நமக்கு ரொம்ப சிம்பிளா, அதாவது இருக்கிறதுலே லைஃப் வந்து சிம்பிளிஃபை இதுக்கு மேல பண்ண முடியாது பிரதர். ஓகே. எஸ். பாத்ரூம்ல கண்ணாடி வச்சு பார்க்கலாமா? பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களை ரசிங்க, அதுதான் மெயின்னுட்டுங்க. உங்களுடைய செல்ஃப் எஸ்டீம் இம்ப்ரூவ் பண்றதா வாட்டர் டாப்லெட். எனக்கு தெரிஞ்சு வந்து அது நடக்கிறதெல்லாம் செகண்டரி. காலையில குளிச்சுட்டு வந்து உங்களை நீங்க ரசிங்க, அதுதான் நான் சொல்ல வருது. ஓகேவா? கிட்னி ஸ்டோன் போச்சு, இதெல்லாம் வந்து அனிதா நீங்க பேசலாமா? நீங்க எந்த ஊரு எனக்கு எதுவும் தெரியாது. எஸ், நான் உங்களை அன்மியூட் பண்றேன், நீங்க அதை பேசலாமா? எஸ், அன்மியூட் பண்ணிக்கோங்க. உங்க எக்ஸ்பீரியன்ஸ் அதை நீங்க ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த பிலீஃப் சிஸ்டம் தான் அதுல முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நீங்க நேற்று கேட்ட 2-3 பேருக்கு இன்னைக்கு நான் பதில் சொல்லணும். எஸ் எஸ் அனிதா, நீங்க பேசுங்க. ஹலோ, அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்க பேசுறது சரியா கேட்கலங்க. ஓகே, மீன்வைல் சாலினி நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம். இன்னொரு மொபைல்ல இருந்து வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அன்மியூட் பண்ணிக்கோங்க. ஹலோ. எஸ்ங்க, வணக்கம். யார் சாலினி பேசுறீங்க? ஸ்ரீலக்ஷ்மி சார். யாருங்க? ஸ்ரீலக்ஷ்மி சார். எஸ்ங்க, சொல்லுங்க. குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங், சொல்லுங்க. என்னோட வாட்டர் டிராப்லெட் பாத்தீங்கன்னா சின்ன விஷயம் தான், ஆனா ரொம்ப நல்லா இருந்தது. பேங்க் பாஸ்புக்கை பத்தி தேடிட்டு இருந்தேன் சார். அது அன்னைக்கு ஃப்ரைடே மார்னிங் வச்சேன், சாட்டர்டே மார்னிங் வந்து எனக்கு அது கிடைச்சது. ஓகே. அப்புறம் ஆக்ஷன் இது பாத்தீங்கன்னா ஒரு ஆல்பம், என்னோட நேச்சுரோபதி டாக்டர் நானு, அதனால ஸ்டேட்டஸ்ல வாட்ஸ்அப்ல வைக்க சொன்னீங்க இல்லையா? சோ அத இது வரைக்கும் மத்ததெல்லாம் வச்சதுனால இப்ப அந்த ஆல்பத்துல இருக்கிற அக்யூப்ரெஷர் ஐட்டத்தை வைக்கலான்னு அதையும் தேடினேன். வாட்டர் டிராப்லெட்ல வச்ச உடனே விதின் 1 டே தான் சார். நம்ம வீட்டுக்குள்ளதான் இருக்கு, நீங்க சொன்ன மாதிரி ஆர்கனைஸ்டா வைக்காதனால ஹேண்ட்பேக்ல இருக்கு, அது 4வது ஹேண்ட்பேக்ல இருந்திருக்கு. நான் 3 ஹேண்ட்பேக் தேடிட்டு 4th ஹேண்ட்பேக்ல அம்மாக்கு கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க சார். இது ரெண்டும் வந்து எனக்கு வாட்டர் டிராப்லெட்ல இமீடியட்டா கிடைச்ச விஷயம். அப்புறம் பக்கெட் லிஸ்ட்ல இருக்கிற 2 வீலர் அண்ட் 4 வீலர் கத்துக்கணும், வாங்கணும் அப்படின்ற எண்ணம் இருந்தது. 7th அன்னைக்கு நீங்க வந்து அத சொல்லி இருந்தீங்க. 7th நான் அத 7th முன்னாடி நீங்க சொல்லி இருந்தது நான் வச்சதுதான் சார். அங்க பாத்தீங்கன்னா 7th அன்னைக்கு ஈவினிங் என்னோட ஒரு டாக்டர் போன் பண்ணி, மேம் இங்க எங்கேயும் 2 வீலர் 4 வீலர் ரைடிங் சொல்லி கொடுக்கற ஸ்கூல் உங்களுக்கு தெரியுமான்னாங்க. ஆமா சார் இருக்காங்க, என் ஃப்ரெண்டு தான், என் பேஷண்ட் தான் அப்படின்னு சொல்லி அவரை கொண்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அப்ப அந்த அண்ணா, என்ன மேடம் லாஸ்ட் 10 years பேக் கத்துக்கிட்டீங்க, இன்னும் எதுவும் வாங்குனீங்களா இல்லையான்னு அவர் 10 years கழிச்சு கேட்டாரு சார். இல்ல இல்லன்னு சொல்லி இமீடியட்டா நெக்ஸ்ட் 14th சண்டே நான் உங்களோட வந்து ஜாயின் பண்றேன்னு சொல்லி 2 வீலர் அண்ட் 4 வீலர் 14th லாஸ்ட் சாட்டர்டே வந்து ரைட் ஆரம்பிச்சோம் சார். நானும் என்னோட சிஸ்டரும் அதுல ஓட்டிட்டு ரிட்டர்ன் வரதுக்குள்ளேயே அந்த அண்ணா சொல்லிட்டாரு, மேம் நீங்க வண்டி வாங்கிடலாம். என்னன்னா இன்னும் நான் வந்து முடிக்கவே இல்லையே அப்படின்னு சொன்னேன். இல்ல மேம் எங்களுக்கு தெரியும் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் நாங்க பாத்திருக்கோம், யூ கேன் பை 4 வீலர் அப்படின்னு சொல்லி இமீடியட்டா சார் 1 டே ரைட்ல எனக்கு வந்து அது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்தது சார். கண்டிப்பா வாங்கக்கூடிய எண்ணம் அது வந்துருச்சு. இப்போ நல்லா இன்னர் சர்க்கிள்ல நீங்க வந்து 1 and 2nd ஆப்ஷன் கொடுத்துருந்தீங்க. எனக்கு 2nd ஆப்ஷன் அந்த 30,000 கட்டுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருந்தேன். பட் உட்காந்து திங்க் பண்ணும்போது ஹஸ்பண்ட் இல்ல, 1 year பேக் அவங்க இறந்துட்டாங்க.
ஓகே நான் எல்லாம் திங்க் பண்ணி நம்ம தான் எல்லாம் பிளான் பண்ணோம். ஸோ யார்ட்டையும் கேட்கக்கூடிய சர்க்கிள் C1ல இருக்காங்க. ஓகே பட் இருந்தாலும் வேண்டாம், நம்ம முதல் திங்க் பண்ணுவோம்னு சொல்லி ஐடியா பண்ணி சரி ஃபர்ஸ்ட் வந்து இன்னர் சர்க்கிள்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். 1 மந்த் போய் பார்ப்போம். நான் முதல் ஆக்ஷனை இறங்கி என்னால செய்ய முடியுதான்னு பார்க்கலாம்னு நினைச்சேன் சார். ஓகே அது பார்த்ததுக்கு அப்புறம் இமீடியட்டா சரி அடுத்தது டிசம்பர் 21 வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் வில் ஜாயின் த செகண்ட் இது 3 இயர்ஸ் உங்களோட ஜாயின் பண்ணிக்கலாம். நானே வந்து இம்ப்ளிமெண்ட் நல்லது பண்ணேன். நல்லது வாங்க வாங்க ஒரே ஒரு விஷயம், அன்னோன் பர்சனை மீட் 30 பண்ணணும். செகண்ட்ஸ் 30 செகண்ட்ஸ்ல முடிங்க எஸ் அன்னோன் பர்சனை மீட் பண்ணணும்னு நினைச்சேன் சார். நம்ம குரூப்ல பபிதா மேடம்னு இருக்காங்க மதுரையில. நீங்க சொல்லிதான் உங்க குரூப்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் மேடமோட இது கிடைச்சது. அவங்களையும் போய் மீட் பண்ணி 200% பாசிட்டிவ்னஸ் அவங்க கிட்ட இன்னும் நிறைய கிடைச்சது சார். இது உங்ககிட்ட நம்ம குரூப்ல எல்லாம் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். நல்லது நல்லதுங்க சூப்பருங்க. தேங்க்யூ 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 சாமி. எஸ் வணக்கம். எஸ் ஓகே ஸ்பெசிஃபிக்கா சில கொஸ்டின்ஸ்லாம் இருந்துச்சு. ஒவ்வொன்றுக்கும் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா 2 days தான் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணணும். அதுதான் என்னுடைய முக்கியமா நான் பாக்குறேன். ஓகே இன்ஸ்டெட் ஆஃப் விசுவலைசேஷன் அஸ் ட்ரெய்லர் கேன் வி விசுவலைஸ் அஸ் எ டியூரேஷன் ஆஃப் ஷார்ட் ஃபிலிம். அது உங்களுடைய விருப்பம். எனக்கு நான் ட்ரெய்லர் அப்படின்னு சொன்னது வீடியோ ஓடணும் அப்படிங்கறதுக்காக சொல்லியிருக்கேன். அதே இதுதான் நீங்க வந்து ஷார்ட் ஃபிலிமா இருந்தா என்ன, இல்ல ட்ரெய்லரா இருந்தா என்ன, இல்ல மூவியா இருந்தா என்ன, அதை பத்தி பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஏத்த அந்த டைம் நீங்க எப்படி ஃபிக்ஸ் பண்றீங்களோ அதுக்குள்ள அதை அழகா விசுவலைஸ் பண்ணுங்க. எனக்கு முக்கியமான அதுல தேவை வந்து என்னன்னா ஸ்பெசிபிகேஷன்ஸ். கார் கலர் இப்படி, வீடோட ஷேப் இப்படி, ரைட் ஹேண்ட் சைடு இது இருக்கு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு இது இருக்கு, இந்த கலர்ல இருக்கு, இந்த டெக்ஸ்டர்ல இருக்கு, அந்த ஃபீலிங்கோட நீங்க அதை பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஓகே எஸ் ரைட். ஹவு டு மெயின்டைன் டைமிங்ஸ் ஃபார் ஈவினிங். எந்த இதுக்கு கேக்குறீங்க போல? இப்போ வந்து என்னுடைய கோர்சஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 டிஃப்ரெண்ட் கோர்சஸ் இருக்கு. கண்டினியூஸா மந்த் ஆன் மந்த் ஏதாவது ஒரு கோர்ஸ் நடந்துட்டு இருக்க போகுது. அந்த 4 கோர்ஸும் சொல்லியிருக்கேன். இந்த 21 day சேலஞ்சும் இருக்கு. காலையில கிளாஸ் வச்சேன் அப்படின்னா இந்த 5 to 7 இந்த டைம்ல தான் கிளாஸஸ் இருக்கும். ஈவினிங் கிளாஸஸ் இருக்குன்னா 6 மணிக்கு மேலதான் இருக்கும். உங்களுடைய டைமிங் அஃபெக்ட் ஆகாது. மோஸ்ட்லி 7 மணி 8 மணிக்கு தான் நைட்டும் வைக்கிறேன். ஸோ உங்களுடைய பிஸ்னஸ் டைமோ உங்களுடைய ஆஃபீஸ் ஒர்க்கிங் டைமோ அஃபெக்ட் ஆகக்கூடாது. ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தீங்கன்னா நீங்க வீட்டு டேக் கேர் பண்ணிக்கிற டைமையும் டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுல கிளாரிட்டி இருக்கு. அண்ட் செகண்ட்லி சாட்டர்டே சண்டே ஃபுல் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். ரைட்டா? அந்த மாதிரி விஷயத்துல ரைட்டா கிளியர். 1 month கோர்ஸ் பண்ணலாமே 2000 rupees 3000 rupees இல்ல பிரகாஷ், அது நமக்கு செட் ஆகாது பிரகாஷ். எஸ் அது இருக்கு, தனித்தனி கோர்ஸ் இருக்கு. எந்த கோர்ஸ் வேணுமோ அது நீங்க வந்து தனியாவே அந்த கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனா அதோட காஸ்ட் வந்து ஒவ்வொரு கோர்ஸும் 4000 5000 அப்படின்னு இருக்கும். ரைட்? Should we meditate only on the morning or before bed, which is more important? பபிதா மேம் காலையில பண்றது நல்லா இருக்கும். நைட் தூங்குறதுக்கு முன்னாடி பண்றதுக்கு இஃப் யூ ஆர் பார்ட் ஆஃப் இன்னர் சர்க்கிள் பிங்க் பிரமிட் மெடிடேஷன் ஒன்று சொல்லி கொடுப்பேன். அது வந்து வேற லெவலுக்கு வந்து உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். ஹவு டு மெயின்டைன் டைமிங் ஃபார் எவ்ரி திங். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ப்ரோக்ராம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. மந்த்லி இத்தனை ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு முன்னாடியே சொல்லிடுவேன். இந்த மந்த் இந்த ப்ரோக்ராம், அடுத்த மந்த் ப்ரோக்ராம் இல்லை, அதுக்கு அடுத்த ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி முன்னாடியே சொல்லிடுவேன். சொல்லி கொடுக்குறது முக்கியம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அதை நீங்களும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதுக்கான ஸ்பேஸ் கொடுக்கணும்னு பார்ப்பேன். ஓகே எஸ் ஓகே. வாட் இஸ் தி சயின்ஸ் பிஹைண்ட் வாட்டர் டிராப்லெட் சேலஞ்ச்? வாட்டர் ஹேஸ் மெமரி. ஓகே ஜப்பான்ல வந்து ஒரு சயின்டிஸ்ட் வந்து பார்த்திருக்காரு. பாசிட்டிவான வேர்ட்ஸ் சொன்னா அந்த தண்ணி பாசிட்டிவான ஷேப் எடுக்குது, நெகட்டிவான வேர்ட்ஸ் சொன்னா அது தண்ணி நெகட்டிவான வேர்ட்ஸ் இது ஷேப் எடுக்குது. ஓகே அதாவது தாட்டுக்கு ஏற்ற மாதிரி வாட்டருக்கு மெமரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பார்த்திருக்காரு. என்னுடைய தாட் இந்த வாட்டர் டிராப்லெட் சேலஞ்ச் அப்படிங்கிறது அது அப்படி ஒண்ணு பெருசா கிடையாதுங்க. ஓகே அப்படி பெருசா ஒண்ணு கிடையாது. இட் இஸ் அபவுட் ட்ரஸ்ட், இட் இஸ் அபவுட் பிலீஃப். இதுக்கு சயின்டிபிக் ப்ரூஃப் கிடையாது. ரைட்? இது எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? நான் ஃபர்ஸ்ட் நாள் சொன்னப்பே சொன்னேன் இதுக்கு சயின்டிபிக் ப்ரூஃப் கிடையாது அப்படிங்கிறத நான் சொன்னேன். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ரைட்? ஒர்க் அவுட் ஆனா வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். ஒர்க் அவுட் ஆகும். அது ஏன் வந்து ஆகும் அப்படின்னு நான் சொன்னேன்னா அவ்வளவு அடிச்சு சொன்னதுக்கான காரணம் இது உங்களுடைய ட்ரஸ்ட்டை பொறுத்தது. எல்லாருக்கும் ஒர்க் ஆகுது அப்படின்னா ஏற்கனவே உங்களுக்கு நீங்க நம்ப ஆரம்பிச்சிட்டீங்க, பிலீஃப் இருக்கு அப்படிங்கிறது. ரைட்டா? ஸோ பாசிட்டிவான தாட்டு காலையில குளிச்சுட்டு வரப்பே பிரெயின் தீட்டா ஸ்டேட்ல இருக்கு.
7 வயசு குழந்தையோட பிரெயின் எப்படி இருக்குமோ அந்த தாட்ல நீங்க வர்றீங்க. கண்ணாடியை பாக்குறப்ப உங்களுடைய செல்ஃப் எஸ்டீம் இன்க்ரீஸ் ஆகுது. எத்தனை பேருக்கு செல்ஃப் எஸ்டீம் இன்க்ரீஸ் ஆகுது? SE அப்படின்னு டைப் பண்ணுங்க. எஸ், அதை பார்க்கிறப்ப உங்களை ரசிக்க ஆரம்பிக்கிறப்ப செல்ஃப் எஸ்டீம் இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி இன்க்ரீஸ் ஆகிறப்ப உங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியும் நம்பிக்கை வருது. ரைட்டா? ஒரு குட்டி ஹேக், உங்க மைண்டை ஏமாத்தி அடிக்கிறதுக்கு ஒரு குட்டி ஹேக், அவ்வளவுதான். என்ன? ஓகே. ஹவு டு ஓவர் கம் இன்னர் கான்ஃபிளிக்ட்ஸ் வித்தின் அஸ்? சரவணன் பிரதர், எல்லாருக்குமே சொல்றேன் பிரதர், இது வந்து என்னன்னா எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருக்கு. ஒண்ணு பண்ணிடலாம்னு நினைச்சு இறங்குவோம். சம்டைம்ஸ் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆயிருது. என்ன அப்படின்னா, நம்மளால பண்ண முடியுமா அப்படின்னு ஒருத்தருக்கு ஒரு இடத்துல கொஸ்டின் வந்துருது. எத்தனை பேர் இது ஃபீல் பண்ணிருக்கீங்க? எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. எஸ். ஒண்ணு இறங்குறப்ப சூப்பரா இறங்கிருவோம். அதுக்கப்புறம் நம்மளால பண்ண முடியுமா, தேவையில்லாம இதை பண்ணிட்டோமோ, இது நமக்கு செட் ஆகாது போல அப்படின்னு சொல்லிட்டு எது நடக்காதோ அதை பத்தி யோசிக்க ஆரம்பிப்போம். நம்மளால எது பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை விட்டுட்டு எது பண்ண வேண்டாமோ அதை நம்ம பண்ண ஆரம்பிச்சிருவோம். இதுதான் இன்னர் கான்ஃபிளிக்ட். கரெக்டா? இந்த இன்னர் கான்ஃபிளிக்ட் வர்றதுக்கான காரணம் வந்து என்னன்னா, உங்களுடைய பிலீஃப், நீங்க உங்களுக்கு மேல வச்சிருக்க நம்பிக்கை குறைஞ்சிட்டு இருக்கு. உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஒரு புது ஸ்கில் அப்கிரேட் பண்றதுக்கு எஃபர்ட் போடுறதுக்கு நீங்க தயாரா இல்லை. அந்த இடத்துல லேசினஸ் வந்து போகுது. எஸ், நான் சொல்றேன், எத்தனை பேர் கனெக்ட் பண்ணிக்கிறீங்க? நான் சொல்றேன், எத்தனை பேர் கனெக்ட் பண்ணிக்கிறீங்க? ரைட்டா? இதுக்கு பிரச்சனையே வந்து உங்களுடைய இன்னொரு மைண்ட் ரெண்டு இருக்குல்ல. ஒரு உள்ள வந்து சொல்லுவாங்கல்ல, நல்ல உல்ஃப் இருக்கு, கெட்ட உல்ஃப் இருக்கு. ரைட்டா? அதுக்கு ரெண்டுக்கு நடக்கிற போராட்டம் தான் அது. முடிஞ்ச அளவுக்கு நல்ல உல்ஃப் அப்படியே வந்து உங்களுடைய மைண்டை ஃபுல்லா அது எடுத்துக்கிறணும், அது கான்கேர் பண்ணிக்கிறணும். அப்படின்னாதான் இந்த சின்ன உல்ஃப், கெட்ட உல்ஃப் வந்து ரொம்ப சிறுசா இருக்கிறப்ப அதை கடிச்சு சாப்பிட முடியும். ஸோ தட் நல்ல உல்ஃப் வந்து மனசுல இருக்க முடியும். நம்ம ஃபீட் பண்ண வேண்டியது நல்ல உல்ஃபை ஃபீட் பண்ணணும் அப்படின்னா, நம்பிக்கையை திரும்ப திரும்ப வளர்த்துக்கிறணும் அப்படின்னா, உங்க மேல உங்க பிலீஃப் சிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். எஸ், டஸ் இட் ஆன்சர் யுவர் கொஸ்டின்? கிளியரா? இன்னர் கான்ஃபிளிக்ட் வர்றப்ப கான்சியஸா உங்களால பண்ண முடியும், இதெல்லாம் பார்க்காம ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோட தான் இறங்கி ஆகணும். ஜெயிச்ச எல்லாரும் அதை ஃபேஸ் பண்ணி தான் வந்திருக்காங்க. கான்ஃபிளிக்ட் இல்லாத ஆளே கிடையாது. அது பிரைம் மினிஸ்டரா இருக்கட்டும், பிரசிடென்டா இருக்கட்டும், ஸ்டார் பிளேயரா இருக்கட்டும், யாரா வேணா இருக்கட்டும், எல்லாருக்கும் கான்ஃபிளிக்ட் வரும். பண்ண முடியுமான்னு டவுட் இருக்கும். ரைட்டா? கிரிக்கெட்ல லாஸ்ட் பால் ஃபேஸ் பண்றவருக்கு அடிக்க முடியும் நம்பிக்கை இருக்கும், ஒருவேளை அவுட் ஆயிருவோமோன்னு நம்பிக்கை இருக்கும். கரெக்டா? அது எது அவங்கள பொறுத்ததோ, அவங்க மைண்ட் செட்டை பொறுத்ததோ, அதுக்கேற்ற ரிசல்ட் வரும். அந்த ரிசல்ட் உங்க கையில தான் இருக்கு, உங்க மனசுல தான் இருக்கு. How to deal with people full of negativity even if you are positive? C1 C2 C3 C4 கிளாஸ்ல எடுத்திருந்தேன். சிம்பிள், இக்னோர் பண்ணுங்க, தூக்கி C4ல போடுங்கன்னு சொல்லியிருந்தேன். எஸ், ரைட்டா? Does 21-minute ritual increase our RR? ஓகே, RR இன்க்ரீஸ் ஆகிறது வந்து உங்களுடைய பாசிட்டிவிட்டியை பொறுத்தது. சிலர்லாம் பார்ப்பீங்க, பார்த்த உடனே அவர்கிட்ட பேசணும்னு தோணும். எஸ், எத்தனை பேர் இதை ஒத்துக்கிறீங்க? ஒரு இடத்துல சீஃப் கெஸ்டா ஒருத்தர் வருவாரு, அவரை போய் பார்க்கணும்னு தோணும். அவர் வர்றப்பே எல்லாரும் விலகுவாங்க, எந்திரிச்சு மரியாதை கொடுப்பாங்க. ரைட்டா? கரெக்ட்? அது எப்படி? அவங்களுடைய ஆரா பேஸ் பண்ணி தான். ரைட்டா? ஸோ பை டிஃபால்ட்டு உங்களுடைய ஆரா இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, நீங்க வந்து பாசிட்டிவா எனர்ஜெட்டிக்கா இருந்தீங்கன்னா உங்களை சுத்தி அந்த ஒளிவட்டம், மற்றவங்களே சொல்லுவாங்க, என்ன பயங்கர டிஃப்ரெண்டா இருக்க, ஒரு 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 டிஃபரன்ஸ் தெரியுது உன் ஃபேஸ்ல அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்ல ஆரம்பிப்பாங்க. அதுவே வந்து அந்த ஆரா இன்க்ரீஸ் ஆனதுக்கான அடையாளம். ஹவு டு டீல் வித் அன்இன்டென்ஷனல் எனர்ஜி சக்கர்ஸ்? டாக் வித் தம், எக்ஸ்பிளைன் டு தம். ஏன் அது நடக்குது அப்படின்னு ஒரு டைம் 2 டைம் பண்றாங்கன்னா பேசி பார்க்கலாம். அதுவே கண்டினியூஸா பண்றாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட பேசாம இருந்துடலாம். Can we write first 10 affirmation daily to make us a belief? Yes, எழுதலாம். நீங்க 10 மட்டும் வச்சுக்கிட்டு அதை மட்டுமே நீங்க பண்ணலாம். I want to join inner circle. ஓகே, எஸ் நாராயணன், நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஆக்ஷன் எடுக்காமல் தள்ளி போடுவது எவ்வாறு சரி செய்வது? 21 நாள்ல நம்ம ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னா, ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு முக்கிய காரணம் நீங்க மட்டும்தான். ஓகே, ஆக்ஷன் எடுக்கணும்னா என்ன பண்ணணும்னா இறங்கி வேலை செஞ்சிடணும்.
இன்னைக்கு இதை பண்ண போறேன்னு சொல்லி 3 நாளைக்கு டெய்லி இதெல்லாம் நான் பண்ண போறேன்னு லிஸ்ட் வச்சுக்கோங்க. அந்த லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளைக்கும் அதை பண்ண பண்ண நான் சொல்லுவேன்ல, அந்த குட்டி கான்பிடன்ஸ் வரும், அந்த குட்டி சக்சஸ் வரும். அந்த குட்டி சக்சஸ் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் போது நீங்க ஃபார்முக்கு வரணும். ஃபார்ம்ல இல்லாத பேட்ஸ்மேன், ஆக்ஷன் எடுக்காதவங்களுக்கு வந்து ஃபார்ம்ல இல்லாத பேட்ஸ்மேனுக்கு சமம். கரெக்டா? அப்படி வரணும் அப்படின்னா நீங்க கண்டினியூஸா ஒரு 3 நாளைக்கு 4 நாளைக்கு சொல்லி சொல்லி ஆக்ஷன் எடுங்க. இது நான் இன்னைக்கு பண்ண போறேன், இதை நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி ஆக்ஷன் எடுங்க. அப்படி ஒரு 3 நாளைக்கு நீங்க பண்ணிட்டீங்க, நீங்க சொன்னதெல்லாம் செஞ்சுட்டீங்க அப்படின்னா உங்க மேல இருக்கிற கான்பிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதுல இருந்து நீங்க கண்டினியூஸா ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. Can we proceed water droplet procedure daily? Yes, கண்டிப்பா பண்ணலாம். பிரமிட் தியானம் முடித்து விட்டு 21 மினிட் ரிச்சுவல் பண்ணலாமா? நான் காலையில எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ளோல தான் இதெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். ஓகே, என்னைக்காவது ஒரு நாள் வந்து ஃபர்ஸ்டே தியானம் பண்ணிட்டு நீங்க பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஓகே. ஆக்சுவலா அந்த 21 மினிட் ரிச்சுவல்லே வந்து கிட்டத்தட்ட ஒரு தியானம் தான். உங்களை அறியாமலே நீங்க ஒரு இடத்துல ஃபோக்கஸ்டா இருக்கீங்க. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அப்படின்னா ஃபோக்கஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. எஸ், ரைட்டா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்க கொஸ்டின் கேட்கறது சாட்ல கேட்காதீங்க, Q&Aல கேளுங்க. ஏன்னா நான் இதை பார்த்து தான் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கேன். ரைட்? டூரிங் வாட்டர் டாப்லெட் சேலஞ்ச் which tense should the affirmation be? Past, present or future? இன்னைக்கு இது நடக்கணும். எக்ஸ்பெக்டேஷன் ஃபியூச்சர் தான் அது. இன்னைக்கு இது நடக்கணும். எஸ், கோல்ஸ்ல நம்பர் 1க்கு பதில் மை எல்டர்ஸ் அண்ட் கேரியர் அண்ட் பிசினஸ் கேட்கலாமா? கேட்கலாம், அது கேட்கலாம். எஸ், அதை பத்தி பிரச்சனை இல்லையே. கோல்ஸ் நீங்க எதிர்பார்க்கலாம். எஸ், இப்பெல்லாம் நடக்கணும்னு எதிர்பார்க்கலாம். இஸ் அவைலபிள் கூகுள் ஆட்ஸ் வீடியோ? இல்லைங்க, கூகுள் ஆட்ஸ் வீடியோ இஸ் நாட் அவைலபிள். ஒன்லி மார்னிங் ஷெட்யூல் ஃபார் வாட்டர் டாப்லெட்ஸ் ஆர் அட் எனி டைம்ஸ்? மார்னிங் ஷெட்யூல்ஸ் பிஃபோர் 5 வந்து நல்லா ஒர்க் ஆகும். 7 மணிக்கு மேல நீங்க பண்றதுல பெரிய இது கிடையாது. பிரெயினும் தீட்டா ஸ்டேட்ல ஆப்ரேட் ஆகும். அதுக்காக தான் சொன்னது. பக்கெட் லிஸ்ட்க்கு we need to have photos or we can just visualize or read the list. போட்டோஸ் இருந்தால் நல்லது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டைம்குள்ள உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இதெல்லாம் பண்ணா இது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். கரெக்டா? எஸ், விசுவலைஸ் பண்றதுக்கு உங்களுக்கே ஒரு டெக்னிக் இது வரைக்கும் வந்திருக்கும். நான் சொல்றது உண்மை அப்படின்னா டீன் டைப் பண்ணுங்க, டெக்னிக் அப்படின்னு டைப் பண்ணுங்க. எஸ், உங்களுக்கு மைண்டுக்கு ஏத்த மாதிரி மைண்டை எப்படி டியூன் பண்ணணும்னு ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. கரெக்டா? எஸ், சூப்பர். யாரோ அன்மியூட் பண்ணிக்கோங்க, மியூட் பண்ணிக்கோங்க. எஸ், ஓகே, ரைட், சூப்பர். ஸோ பை டிஃபால்ட் உங்களுக்கு தெரியும், அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கோங்க. எஸ், ரைட். Don't know how fast these 21 days went. I have never been so positive before, sir. Is there any way that we have your guidance daily or any video of your talking daily? Waking early in morning and hearing your good morning gives a lot of positive vibes. Brother, இது கைடட் மெடிடேஷனுக்கு 2 வீடியோ ஏற்கனவே வந்து யூடியூப்ல போட்டேன். My YouTube channel will be active from October 1st. நிறைய வீடியோஸ் வந்து கண்டினியூஸா வரும். இன்ஃபேக்ட் வந்து முன்னாடி குமுதத்துல எல்லாம் பேசிட்டு இருந்தேன். எஸ், அதுக்கான வீடியோஸ் எல்லாத்தையும் நான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம சேனல்ல போடணும் அப்படிங்கறதுக்காக அக்டோபர் 1ல இருந்து அது ஆக்டிவா இருக்கும். டெய்லி ஒரு வீடியோ மோஸ்ட்லி வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அட்லீஸ்ட் வேர் மினிமம் 2 நாளைக்கு ஒரு வீடியோ வந்துடும். அது நீங்க வந்து யூ கேன் ஃபாலோ இட் அப். எஸ், சூப்பர். I wish to join batch number 12 also. Due to continuous travel, some classes missed. Okay, தமிழ் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. எஸ் sir, how some light on positive aura circle and how to show some light on positive aura circle and how to maintain it? அது ஏற்கனவே ஆன்சர் பண்ணேன்னு நினைக்கிறேன். நீங்க பாசிட்டிவ் ஜோன்ல இருக்கப்ப உங்களை அறியாமலே உங்களை சுத்தி இருக்கிற எனர்ஜி ஃபீல்ட் நல்லா பாசிட்டிவா இருக்கும். உங்களை சுத்தி பாசிட்டிவான பீப்புள் வச்சுக்கோங்க. உங்க வீட்லயும் சுத்தி பாசிட்டிவ் திங்ஸ் நடக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. எஸ், எல்லாமே வந்து அதோட இடத்துல இருக்கு. அது வீடு மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ரைட்டா? எஸ், ஸோ அது மாதிரி வச்சாலே வரும். அதை தவிர்த்து ரெய்கி அப்படின்னு சில டெக்னிக்ஸ் இருக்கு. ரைட்டா? பிராணி ஹீலிங் டெக்னிக்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க ஆரா நல்லா பலமா இருக்கும். எஸ், how to discipline my mind not to touch sweets and carbohydrates as I am pre-diabetic.
யார் சொன்னாலும் கேட்க மாட்டீங்கல்ல. எஸ், இந்த கொஸ்டின் கேட்குறப்பே உங்களுக்கு ஆன்சர் தெரியும். எஸ், அதை சாப்பிடக்கூடாது அப்படின்னா முதல் வாங்காதீங்க. ரைட்டா? இல்ல உங்களுக்கு அந்த அளவுக்கு வில் பவர் இருக்குன்னா அதை வாங்கி வச்சுட்டு வேடிக்கை பார்க்குற அளவுக்கு வில் பவர் இருந்துச்சுன்னா வாங்கி வைங்க. அது ரெண்டுமே கிடையாது அப்படின்னா நீங்க அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வாங்குறத ஸ்டாப் பண்ணுங்க. ரெண்டாவது, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸை பாருங்க. இது வந்து என்னன்னா, இது சொல்லுவாங்க இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன், டிலேடு கிராட்டிஃபிகேஷன். ஸ்வீட் சாப்பிட்றது இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன், சாப்பிட்ட உடனே ஸ்வீட்டா இருக்கு, நல்லா இருக்கு, டேஸ்டா இருக்கு, அது ஒரு குட்டி சந்தோஷம் அந்த இடத்துல. டிலேடு கிராட்டிஃபிகேஷன், சாப்பிடாம இருக்கிறனால என்னுடைய லைஃப் பின்னாடி நல்லா இருக்கும், என் ஹெல்த் பின்னாடி நல்லா இருக்கும், சும்மா டேஸ்ட்டுக்காக லைட்டா ஒரு பீஸ் சாப்பிட்டுக்கிறேன், ஓகே ஃபைன், அட்லீஸ்ட் அந்த டேஸ்ட்டுக்காக லைட்டா எடுத்துக்கிறேன், அவ்வளவுதான். அதை தவிர்த்து மீதி ஃபுல்லாவே இன்னைக்கோ ஒரு நாள் நம்ம நல்லா இருப்போம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கைக்காக நம்ம வந்து டிலேடு கிராட்டிஃபிகேஷன். லைஃப்ல தப்பு எங்கெங்கெல்லாம் நடக்குதோ அங்கெங்கெல்லாம் இமீடியட் கிராட்டிஃபிகேஷனுக்காக தான் நடந்திருக்கு. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அதை டச் பண்ணவும் இமீடியட்டா நமக்கு ரிசல்ட் இருக்கு அப்படிங்கறதுக்காக தான், அந்த இமீடியட் கிராட்டிஃபிகேஷனுக்காக தான் எல்லா தப்பும் நடந்திருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்க பண்ண தப்பு எல்லாமே இமீடியட் கிராட்டிஃபிகேஷனுக்காக தான் வந்திருக்கும். டிலேடு கிராட்டிஃபிகேஷன் பத்தி யோசிச்சிருந்தீங்க அப்படின்னா, லாங் டேர்ம் கிராட்டிஃபிகேஷன் அதை பத்தி நீங்க யோசிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த தப்பு நடந்திருக்காது. எஸ், லைஃப்ல ஸ்வீட் சாப்பிட்றது மட்டும் இல்லை, எல்லா விஷயத்துக்கும் அதுதான் ஆன்சர். நியூஸ் பேப்பர் நெகட்டிவ் எனர்ஜி ஜென்ரேட் பண்ற மாதிரி டஸ் கிளாஸ் வியர்ஸ் எமிட் பிகாஸ் ஐ டூ பாட்டில் பெயிண்டிங். வீடு ஃபுல்லா நிறைய பாட்டில் கிளாஸஸ் இருக்கு. பழைய பாட்டில்ஸ் வந்து கிளீனிங் ப்ரொசீஜர் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. எஸ், ரைட்டா? கிளீனிங் ப்ரொசீஜர் மட்டும் கொஞ்சம் வந்து ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. யூஸ் மோர் ஆஃப் கெமிக்கல்ஸ். அது எப்படி கிளியரிங் பண்றீங்களோ அது கொஞ்சம் நல்லாவே பண்ணிக்கோங்க. எஸ் ரமேஷ் பிரதர், பிங்க் மெடிடேஷன் கிளாஸ் தனியா இருக்கு, அந்த வர்றப்ப நான் வந்து டெலிகிராம் குரூப்ல அப்டேட் பண்றேன். எஸ், அதுல நீங்க பாத்துக்கலாம். As per Tirukkural, if we are doing something, we need to keep it secret until we are doing it. But as per our class, we are announcing about our doings. திருக்குறள்ல சீக்ரெட்டாவது வச்சுக்கிற சொல்றாங்க, நம்ம சீக்ரெட்டா வச்சுக்கிறல, அட்லீஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிருங்கன்னு சொல்றேன். மனசுலயே வச்சுட்டு பண்ணாம இருக்கிறதோட சொல்லிட்டு பண்ணிடுவோமே, சொன்னதுக்காகவே பண்ணுவோமே, அதுதான். ரைட்டா ஃப்ரெண்ட்ஸ்? இன்னொன்னு, உலகத்துல எல்லா கருத்துக்கும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் கருத்து இருக்கு. இது எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? லைஃப்ல நீங்க என்ன கருத்து சொன்னாலும் அதுக்கு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் கருத்து வித் ப்ரூஃபோட சொல்ல முடியும். கடவுள் இருக்காருன்னு சொன்னா இல்ல, ஒரு கெமிக்கல் இப்படின்னா இல்ல, அதுக்கு இப்படிதான் இருக்கு. ரைட்டா? இது மாதிரி டிஃப்ரெண்ட் இது இருக்கு. ரைட்டா? திருக்குறள் தாட்டு அப்ப இருந்த சூழ்நிலைக்கு அது கரெக்டா இருந்திருக்கலாம், அப்ப எல்லாம் பயங்கர டிசிப்ளின்டா இருந்திருக்கலாம், வேற எந்த டிஸ்ட்ராக்ஷன் கிடையாது, அதனால ஓகே. இப்போ வந்து அனௌன்ஸ் பண்ணி பண்ணுங்க, இதை பண்ண போறேன்னு சொல்லிட்டு பண்றதுல என்ன இருக்கு? பண்ணாம இருக்கிறதோட எதையாவது ஒண்ணு அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு நான் சொல்றேன். ரைட்? இத்தனை இதுக்கு எல்லாத்துக்கும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் தாட்ஸ் இருக்கிற இடத்துல மைண்ட் சம்பந்தமா பேசின எல்லா இடத்துலயுமே அதுக்கு ஆப்போசிட்டா எந்த தாட்டும் கிடையாது. எத்தனை பேர் இதை நோட் பண்ணிருக்கீங்க? எல்லா ஆத்தர்ஸும் எல்லா சயின்டிஸ்டும் ரைட்டா ஒத்துக்கிட்ட ஒரு பாயிண்ட், மைண்ட் இஸ் சோ பவர்ஃபுல் வெப்பன் அப்படிங்கிறத அழகா அந்த இடத்துல மைண்ட சம்பந்தமா யார் யாரெல்லாம் பேசியிருக்காங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா இல்லவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கடவுளுக்கு எதிர்த்து கூட கான்டென்ட் இருக்கு, மைண்டுக்கு எதிர்த்து கான்டென்ட் இல்ல. மைண்ட் பவர்ஃபுல்லான விஷயத்த எல்லாருமே நம்பியிருக்காங்க. ரைட்டா? எல்லா ரிசர்ச்சர்ஸும் பிரெயினை பத்தி ரிசர்ச் பண்றவங்க மைண்டை பத்தி பேசுறாங்க. ஓகே, சோ அது வந்து நம்ம வந்து சொல்றப்ப அது கூட ஒரு கமிட்மெண்ட் சேர்ந்து வருது. How to avoid fear of getting aged? My age is 22. 22 வயசுல நீங்க இவ்வளவு ஃபீல் பண்ண வேண்டிய தேவையே இல்லை பிரதர். பிரதர், I am 37 years young. நீங்க 22 years old. ரைட்டா? யங் பெருசா ஓல்டு பெருசா? எஸ், 22 வயசுல இவ்வளவு ஃபீல் பண்ணாதீங்க, ஜாலியா இருங்க, சந்தோஷமா இருங்க. ரைட்டா? யாரு கேட்டாலும் வந்து நான் அதான் சொல்றேன். ஓகே, சிம்பிளா கொண்டு போங்க. 22 வயசுல இவ்வளவு ஃபீல் பண்ணாதீங்க, அதுக்கு மேல வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து ஜாலியா எக்ஸசைஸ் பண்ணுங்க, ரன்னிங் போங்க, ஜிம் பண்ணுங்க, ஏதாவது ஒண்ணு ஆக்டிவா வச்சுக்கோங்க. நீங்க மைண்ட் வந்து ஃப்ரீயா இருக்கணும்னா உங்க பாடி ஆக்டிவா இருக்கும். பாடி ஆக்டிவா இருந்துச்சுன்னா மைண்ட் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆயிரும், அது நல்லா ஃப்ரீயா இருக்கும்.
வாட் டஸ் இட் மீன் டு ஹேவ் எ ஹை ஆர் லோ வைப்ரேஷன்? எனர்ஜி தான் பிரகதீஷ், ஃபுல் ஆஃப் எனர்ஜி தான். இல்லையா? ஃபுல் ஆஃப் எனர்ஜி. உங்களை சுத்தி இருக்கவங்க பாசிட்டிவா இருந்து உங்களை சுத்தி நடக்கிறது எல்லாமே வச்சு நீங்க வச்சிருக்க திங்ஸ் எல்லாமே பாசிட்டிவா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா பை டிஃபால்ட் உங்களோட எனர்ஜி பாசிட்டிவா இருக்கும். வேற யார்ட்டையா தேவையில்லாம போய் பேசிட்டு எஸ் ரொம்ப ஃபீல் பண்ணி உங்களோட எனர்ஜியை ட்ரெயின் பண்ணிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ உங்களை சுத்தி இருக்கிறதுல இருக்குல்ல, அதுல ரொம்ப சிம்பிளா கரெக்டான ஒரு 5 பேரை வச்சுக்கோங்க, ஈஸியா இருக்கும். கரெக்டான ஒரு 5 பேர், எப்பயுமே பாசிட்டிவ் தாட்ஸ் கூட இருக்கிற ஆட்கள், மனசார பேசக்கூடிய, உங்களை ஜட்ஜ் பண்ணாத ஆட்களை கூட வச்சுக்கோங்க. ஒரு 5 பேர். ரைட்? வாட் டு டூ டு ஜாயின் இன்னர் சர்க்கிள் அண்ட் ஹவு? கிடையாது மேடம், இன்னர் சர்க்கிள் சம்பந்தமா ஏற்கனவே வந்து அந்த 2 லிங்க் நான் ஏற்கனவே அனுப்பிச்சிருக்கேன். நம்ம குரூப்ல வந்து லிங்க் அனுப்பிச்சிருக்கேன். அப்படி இல்லாட்டி இன்னொரு எனக்கு வந்து தனியா நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா நான் லிங்க் அனுப்பிச்சு விடுறேன். மெடிடேஷன்ல கண்ணு திறக்க முடியல, எஸ், முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்லோவா வந்து காமன் அதாவது ரியல் வேர்ல்டுக்கு வந்து ஆகணும் ஆக்சுவலா. அதனாலதான் சொன்னேன், அந்த கிராட்டிடியூட் காமிக்கிறப்ப, மனசார நன்றி காமிக்கிறப்ப அப்படியே நம்மள அறியாமலே கண்ணுல இருந்து தண்ணி வந்து அப்படியே ஓப்பன் பண்ணுவோம். அதுக்காக தான் அந்த லாஸ்டா வந்து கிராட்டிடியூட பத்தி பேசுவேன். கிராட்டிடியூட் வந்து எமோஷன், அந்த எமோஷன் இருக்கப்ப கண்ணுல இருந்து தண்ணி வரும் அப்படிங்கறதுக்காக தான் அந்த கிராட்டிடியூட் பத்தி பேசியிருப்பேன். ரைட் ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை பேரு நீங்க அந்த மெடிடேஷன் பண்றப்ப கண்ணுல இருந்து தண்ணி உங்களை அறியாமலே வந்திருக்கு, கண்ணீர் உங்களை அறியாமலே வந்திருக்கு? எத்தனை பேருக்கு? எஸ்ன்னு டைப் பண்ணுங்க, இல்ல மீன் டைப் பண்ணுங்க. ரைட்? அந்த கிராட்டிடியூட் காமிக்கிறப்ப, அந்த ஃபீலிங் காமிக்கிறப்ப பை டிஃபால்ட் நம்மளுடைய பேக் டு நம்மளுடைய கிரவுண்ட் ஸ்டேஜுக்கு வந்துருவோம். அதுக்காக தான் வந்து ஸ்பெசிஃபிக்கா அதை சொல்றேன். ஸோ முடிச்சதுக்கு அப்புறம் அதை பண்ணுங்க. ஓகே, உங்க கொஸ்டின்ஸை வந்து சேட்ல போட்டீங்கன்னா என்னால ஆன்சர் பண்ண முடியாது. நீங்க இதுல பண்ணுங்க, Q&A பண்ணுங்க. ரைட், சரி 5:30 ஆகுது. ஒரு முக்கியமான பிராக்டிஸ், அதை ஃபர்ஸ்ட் முடிச்சிருவோம். இன்னைக்கு கொடுக்கறது வந்து ஒன் ஆஃப் தி பவர்ஃபுல் டெக்னிக் நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். எஸ், அதை ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணி முடிச்சுட்டு மீதி இருக்க கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்றேன். ஹியர் அண்ட் தேர் எக்ஸ்ட்ரா டைம் ஆச்சுன்னா நம்ம பாத்துக்கலாம். ரைட், கிளியர்? போயிடலாமா? போயிடலாம். அப்படின்னா EB அப்படின்னு டைப் பண்ணுங்க, எனர்ஜி பால். ஓகே, இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. அந்த கொஸ்டின் நான் ஒன்னொன்னா ஆன்சர் பண்றேன், பாத்துக்கலாம். நம்ம டைம் எவ்வளவு தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எஸ், ரைட். இன்னைக்கு பார்க்க போறது வந்து அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமா பாத்துக்கலாம். இப்படி வச்சுக்கிறோம். எத்தனை பேர் இந்த சைனீஸ் படம் எல்லாம் பார்ப்பீங்க? எஸ், ஹிடன் டைகர், கவுச்சிங் டிராகன். எஸ், எத்தனை பேர்லாம் அந்த மாதிரி படம் பார்த்திருக்கீங்க? எஸ், ரைட். பாத்திருக்கீங்களா? சைனீஸ் மூவி எல்லாம் பாத்திருக்கீங்களா? திடீர்னு அப்படியே பேசிட்டே இருப்பாங்க, அப்படியே வைப்பாங்க, கையில இருந்து அப்படியே வந்து எனர்ஜி வரும். எத்தனை பேர் அதெல்லாம் பாத்திருக்கீங்க? எஸ், ரைட். அப்படியே சுத்தி சுத்தி அப்படியே தீ பறக்கும் கையில இருந்து. எஸ், 2 பேரும் அப்படியே சண்டை போட்டுக்குவாங்க. இந்த கையில இருந்து தீ பிடிக்கும், அந்த கையில இருந்து வரும், அப்படியே 2 அப்படியே மோதும். அது பயங்கரமா எனர்ஜி ஃபார்ம் ஆகும். எஸ், அதெல்லாம் பாத்திருக்கீங்களா? 7ஆம் அறிவு. எஸ் எஸ் எஸ், குங்ஃபு பாண்டாலாம் பாத்திருப்பீங்க. எஸ் எஸ் எஸ், கிட்டத்தட்ட அது மாதிரிதான். ஓகே, நம்மளை சுத்தி வந்து ஒரு எனர்ஜி இருக்கு. ரைட், அந்த எனர்ஜி வந்து காஸ்மிக் எனர்ஜி அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்ம பண்ண போறது எனர்ஜி பால் அப்படிங்கிற ஒரு விஷயம். ரைட்டா? இந்த எனர்ஜி பால் வந்து இது வந்து ஒரு லைட் ஃபோர்ஸ் எனர்ஜி அப்படின்னு சொல்றோம். உலகத்துல இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்ஸ், ஓகே, நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க உலகத்துல இருக்க எல்லா ஆப்ஜெக்ட்ஸ்லயும் ஒரு எனர்ஜி இருக்கு, பஞ்சபூதங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எத்தனை பேர் இது கேள்விப்பட்டிருக்கீங்க? either it is made of chemical energy, electrical energy, ரைட்டா, எலக்ட்ரானிக்ஸ், ரைட்டா, இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் இதெல்லாம் சேர்ந்து வருது, கெமிக்கல் எனர்ஜி எல்லாம் வருது. ரைட்டா, ஒவ்வொன்றும் கைனடிக் எனர்ஜி கேள்விப்பட்டிருப்பீங்க. ரைட்டா, ஒவ்வொன்றுக்கும் ஒரு எனர்ஜி இருக்கு. இது பஞ்சபூதங்கள் சொல்றாங்க. டெக்னிக்கலா பேசுனீங்கன்னா அதை சுத்தி ஒரு எனர்ஜி இருக்கு. சம் ஃபார்ம் ஆஃப், அது மேக்னெட்டிக் எனர்ஜியா இருக்கலாம், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இருக்கலாம், கெமிக்கல் எனர்ஜியா இருக்கலாம், விண்ட் எனர்ஜியா இருக்கலாம். சம் எனர்ஜி இஸ் தேர், அவ்வளவுதான். கிளியரா? அந்த மாதிரி எனர்ஜி எல்லா ஆப்ஜெக்ட்லயும் இருக்கு. உயிர் உள்ள ஆப்ஜெக்ட், உயிர் இல்லாத ஆப்ஜெக்ட்லயும் இருக்கு. அண்ட் இது எங்கனாலும் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா உன்னிப்பா கவனிச்சிட்டே வாங்க. இது ரொம்ப முக்கியமானது. நீங்க நம்ம பாக்குறது இது எப்பப்பெல்லாம் நீங்க டல் மூமெண்ட் இருக்கோ அப்ப உங்களை பலப்படுத்துறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எப்பப்பெல்லாம் நெகட்டிவ் சினாரியோஸ் லைஃப்ல பாக்குறீங்களோ அப்ப உங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்க போறது இந்த டெக்னிக். ரைட்டா? எஸ். அதே மாதிரி நமக்கு மேல
இல்ல இது ஒரு அனிமல்ஸ்க்கோ இல்ல ஒரு ஆப்ஜெக்ட்ஸ்க்கோ இல்ல வேற யாருக்காவது இந்த எனர்ஜியை சென்ட் பண்ண முடியும். நம்மளால அது பண்ண முடியும். ரைட்டா? உங்க கையிலேயே ஒரு எனர்ஜி ஃபீல்ட கிரியேட் பண்ணி அது மூலயமா உங்களுக்கு நீங்களே எனர்ஜைஸ் பண்ண முடியும். கிளியர்? உங்களுக்கு நீங்களே எனர்ஜைஸ் பண்ண முடியும். கையில அப்படியே காஸ்மிக் எனர்ஜியை கொண்டு வருவீங்க. அதை அப்படியே வந்து உங்க உடம்புக்குள்ள கொஞ்சம் செலுத்த முடியும். ஓகே, ரொம்ப சிம்பிளா சொல்றேன். இந்த ஸ்கூல்ல எல்லாம் நம்ம சின்ன வயசுல படிக்கிறப்ப, ஓகே, சின்ன வயசுல படிச்சுட்டு இருக்கப்ப ஏதாவது ஆனுவல் டே, ஸ்போர்ட்ஸ் டே, இண்டிபெண்டன்ஸ் டேக்கெல்லாம் நிறைய பேர் நிறைய நேரம் பேசிட்டே இருப்பாங்க. நமக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லி கீழே இருந்து 2 கல்லை எடுத்துக்கிட்டு சும்மா பக்கத்துல வச்சு பார்ப்போம். நல்லா தேய்ச்சிட்டு பக்கத்துல கொண்டு போறப்ப அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் அது ரிஃப்ளெக்ட் ஆகும். எத்தனை பேர் இது நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்க? எத்தனை பேர் ட்ரை பண்ணிருக்கீங்க? எஸ், அந்த இடத்துல ஒரு எனர்ஜி ஃபீல்டு மாதிரி இருக்குமா? ஓகே, நான் சொல்றது பிராணிக் ஹீரிங்னா இல்லைங்க. நான் சொல்றது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு சின்ன சின்ன டெக்னிக் நான் கொடுக்குறேன். ஓகே, ரைட். ஒரு லெவல் 4 ரெய்கி ப்ராக்டிஸ்ல இருந்தாரு. ரைட்டா? நான் அதெல்லாம் வந்து பண்ணியிருக்கேன். எஸ், இது வந்து ரெய்கியை தாண்டி ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். எஸ், மேக்னெட்டிக் ஃபீல்ட். ரைட்டா? அது பார்த்துருக்கீங்க, அது வந்து உணர்ந்திருக்கீங்க. கரெக்டா? அப்ப நான் சொல்ல போறது வந்து அது மாதிரி ஒரு ஃபீல். அந்த ஃபீல்ல தான் நம்ம கொண்டு வர போறோம். அது எல்லாராலையும் பண்ண முடியும். உங்களை சுத்தி வந்து ஒரு ஃபோர்ஸ் இருக்கு, உங்களை சுத்தி ஒரு ஆறா இருக்கு அப்படிங்கிறது யார் யார உணர முடியுதோ அவங்களால எல்லாத்தையும் பண்ண முடியும். நான் சொல்ற விஷயங்களை எல்லாத்தையும் பண்ண முடியும். அது பண்றதுக்கு முன்னாடி ஒண்ணு பண்ணணும். டக்குன்னு போயிட்டு கையை கழுவிட்டு வாங்க. கையை கழுவிட்டு துண்டு வச்சுனா துடைக்காதீங்க, பெருசா துடைக்காதீங்க. லைட்டா வந்து தொட்டு மட்டும் கையில இருக்க தண்ணி போற மாதிரி வாங்க. ஏன்னா ரப் பண்ணனால அந்த எனர்ஜி வந்துச்சுன்னு நீங்க ஃபீல் பண்ணக்கூடாது. ரப் பண்ணனால அந்த எனர்ஜி வந்துச்சுன்னு நீங்க ஃபீல் பண்ணக்கூடாது. ஓகே, போங்க, போயிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணுங்க. ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு தண்ணியை அப்படியே தொட்டு மட்டும் துடைங்க. போட்டு ரப் பண்ண வேண்டாம், போட்டு அழுத்தி துடைக்கலாம் வேண்டாம். அந்த தண்ணியை வந்து லைட்டா அப்படியே தொட்டு துடைங்க. ரைட்? 1 நிமிஷம் டைம் எடுத்துக்கோங்க. போயிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துருங்க. சூப்பர், டன்னா? ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டீங்க. ஃபென்டாஸ்டிக் ஃப்ரெண்ட்ஸ், ஃபென்டாஸ்டிக். ஓகே, இப்போ நீங்க லைட்டா சேர்த்து வச்சுக்கோங்க. வணக்கம் சொல்றப்ப அப்படி லைட்டா தேய்ச்சிக்கோங்க. இந்த தண்ணி போயிடுச்சா அப்படின்னு லைட்டா தேய்ச்சிக்கோங்க. போட்டு அழுத்தலாம் வேண்டாம், ரொம்ப எல்லாம் அழுத்த வேண்டாம். லைட்டா தொடச்சா போகணும். ரப் பண்றது ஸ்மூத்தா தான் சொல்றேன். ஓகே, கிளியர்? ஸ்ட்ரெயிட்டா உட்காந்துக்கோங்க. இது எங்கனாலும் பண்ணலாம். நீங்க டிராவல் பண்றப்ப, தூங்குறதுக்கு முன்னாடி, எப்பனாலும் இது பண்ணலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த 2 கையை வச்சுக்கிட்டு, சரி இது எல்லாராலையும் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நான் சொல்றது அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த 2 கையை பக்கத்துல வச்சுக்கிட்டு நீங்க அப்படியே ப்ரெஸ் பண்ணி பாருங்க. ஒரு இடத்துல வந்து ஒரு எனர்ஜி ஃபீல் உங்களால வந்து பார்க்க முடியும். லைட்டா கைக்கு வார்ம்த் ஃபீல் இருக்கும். ஒரு இடத்துல எனர்ஜி உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஒரு மேக்னெட்டிக் ஃபீல் மாதிரி இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணா அந்த ஸ்மைலி பால் இருக்குல்ல, ஸ்மைலி பால், அதை அமுக்குனா இந்த ஸ்பாஞ்ச் மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு தெரியுமா? அந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் ஃபீல் வரும். அதை நீங்க நல்லா ப்ரெஸ் பண்ண உங்க கையில ஒரு பால் இருக்கிற மாதிரி ஒரு தாட் வரும். உங்களை சுத்தி வந்து கையில ஒரு பால் இருக்கிற மாதிரி ஒரு தாட் வரும். எஸ், இது எந்த அளவுக்கு வந்து நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா, எது வரைக்கும் வந்து அந்த ஹீட்டோ, அந்த வார்ம்த் ஃபீலோ, அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கிற ஃபீல் எது வரைக்கும் வருதோ அது வரைக்கும் உங்களால கொண்டு போக முடியும். இதுக்குள்ள ஒரு பால் இருக்கிறத உங்களால விசுவலைஸ் பண்ண முடியும். எஸ், இது நான் எல்லாரையுமே பண்ண சொல்றேன். ட்ரை பண்ணுங்க. கையை 2ஐயும் பக்கத்துல வாங்க, ஒட்ட வேண்டாம். ஃபர்ஸ்ட் லைட்டா ரப் பண்ணிக்கோங்க, லைட்டா. எஸ், பக்கத்துல இப்படி வைங்க. வச்சு கண்ணை மூடுங்க. கண்ணை மூடினீங்கன்னா தான் அதுக்கு நடுவுல அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கிறத உங்களால உணர முடியும். ரைட்? ஒரு இடத்துல அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் உணர்வீங்க. எங்க உணர்றீங்களோ அங்க இருந்து அப்படியே ப்ரெஸ் பண்ண ஆரம்பிங்க. நீங்க வந்து ஒரு ஸ்மைலி பாலை ப்ரெஸ் பண்ற மாதிரி ஸ்லோவா இதை வந்து அழகா அப்படியே வச்சு பாருங்க. அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் உங்க கையில ஒரு பால் இருக்கிறது உங்களால உணர முடியும். இது எவ்வளவு தூரம் போகும் அப்படின்னா உங்களுக்கே தெரியும். 2க்கும் வந்து எஸ், 2 கைக்கும் நடுவுல உங்களால உணர முடியும். ஒரு பால் இருக்கிறது உணர முடியும். எஸ், இது எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு வந்துச்சு அப்படின்னா அது என்ன ஃபீல் வருதோ அதை அப்படியே டைப் பண்ணுங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் போனா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், எஸ் நம்ம கையை வாஷ் பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிறது பை டிஃபால்ட் ஒரு அதுக்குன்னு ஒரு மரியாதை கொடுக்கணும், வேற ஒண்ணும் இல்லை. ப்ரெஸ்ஸிங் சம்திங். ஓகே, வருதா? ஹீட் இருக்கும். பால் ரொம்ப சின்னதா இருக்கு, பிரச்சனை இல்லை. பால் ஃபர்ஸ்ட் வரட்டும்.
ரைட்டு, மேக்னெட் மாதிரி. ரைட்டா? யாருக்காவது ஒருத்தருக்கு வரல அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு பிரகாஷ்க்கு மட்டும் வரல, பத்மா அவங்களுக்கு வரல, 2 கையும் இழுக்குது. ஓகே, பிரகாஷ் அண்ட் பத்மாக்கு மட்டும் இன்னும் வரல. ஓகே, யாருக்கு வரலையோ அவங்களுக்கு நான் சொல்றேன். ரைட், யாருக்கு வரலையோ அவங்களுக்கு சொல்றேன். சம் ஃபோர்ஸ் மேக்னெட் ரிப்பெல் ஆகுது. ஃபென்டாஸ்டிக், நிறைய பேருக்கு வந்துருச்சு. பிரகாஷ் அண்ட் பத்மா நீங்க 2 பேரும் இப்படி பண்ணுங்க. ஓகே, கண்ணை க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். எஸ், வராதவங்க பரவாயில்லைங்க, வராதவங்களுக்காக நான் திருப்பி சொல்றேன். எஸ், ரைட். ஃபர்ஸ்ட் அந்த எனர்ஜியை ஃபீல் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, அந்த பால் எப்படி வரும்னு நான் சொல்றேன். ரைட்டா? எஸ். வராதவங்க நல்லா பார்த்துக்கோங்க. என் கை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க. 2யும் பக்கத்துல வைக்கிறேன், ஒட்டிலாம் வைக்கல. ஓகே, வராதவங்களுக்கு திருப்பி சொல்றேன். கண்ணை மூடிக்கோங்க, ஸ்ட்ரெயிட்டா உட்காருங்க. கண்ணை மூடிட்டு ஸ்ட்ரெயிட்டா உட்காருங்க. எஸ், எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம கண்ணை மூடிட்டு ஸ்ட்ரெயிட்டா உட்காந்துக்கோங்க. உங்க 2 கையை வந்து பக்கத்துல கொண்டு வாங்க. 2 கைகளையும் பக்கத்துல கொண்டு வாங்க. எஸ், 2 ஒட்ட வேண்டாம், ஆனா 2 கைகளையும் பக்கத்துல கொண்டு வாங்க. 2 உள்ளங்கைகளையும் பக்கத்துல கொண்டு வாங்க, ஒட்ட வேண்டாம். எஸ், ஒரு இடத்துல உங்க கை 2 கைக்கு நடுவுல ஏதாவது ஹீட் தெரியுதோ, இல்லாட்டி ஏதாவது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு உங்களுக்கு தெரியுதா? லைட்டா சூடு தெரியும் கையில, இல்லாட்டி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் மாதிரி தெரியும். அது உணர முடியும். அது எப்ப உணர்றீங்களோ அப்ப அழகா பிரஸ் பண்ணுங்க. அந்த இடத்துல அழகா பிரஸ் பண்ணுங்க. உள்ள வந்து ஸ்ப்ரிங் மாதிரியோ, இல்லாட்டி அந்த ஸ்மைலி பால் மாதிரி, இல்லாட்டி வந்து அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். அது தொட்டுறப்ப அப்படியே 2யும் அமுக்குனீங்கன்னா அந்த டிவி ஸ்டாண்ட்ல எல்லாம் ஸ்பாஞ்ச் மாதிரி எல்லாம் வரும். ரைட், அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் உங்களால அழகா உணர முடியும். எக்ஸாக்டா மேக்னெட்டிக் ஃபீல்ட் உணர முடியும். இது ரொம்ப ஈஸியானது. இது எல்லாராலையும் உணர முடியும். நீங்க அதை பிரஸ் பண்ணீங்கனாலே தெரியும் அந்த ஃபீல்ட் இருக்கா இல்லையான்னு சொல்லி. செம்ம பவர்ஃபுல்லான டெக்னிக் இது. எஸ், நீங்க நல்லா உணர முடியும். நீங்க பிரஸ் பண்ணி எந்த அளவுக்கு கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு கொண்டு வரலாம். எஸ், இட் இஸ் ஓகே. சைஸ் ஆஃப் தி பால் இன்க்ரீஸ் பண்ண முடியாட்டி ஓகே, அதை பத்தி பிரச்சனை இல்லை. சைஸ் ஆஃப் தி பால் டசன்ட் மேட்டர் ஃபார் நவ். அது எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணணும், அது பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. பட் ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ஃபீல் இட். ரைட், அழகா ஃபீல் பண்ண முடியும். நீங்க நல்லா பிரஸ் பண்ணீங்கன்னா கூட அது வெளியே வரும். நல்லா பிரஸ் பண்ணி பாருங்க. எஸ், கண்ணை மூடிட்டு நீங்க இது பண்ணீங்க அப்படின்னா இன்னமும் வந்து நான் கண்ணை திறந்து பண்ணிட்டு இருக்கேன். ஐ குட் ஃபீல் தி 2 கைக்கு நடுவில் இருக்க அந்த எனர்ஜி ஃபீல். எல்லாராலையும் பண்ண முடியும். எஸ், யார் யார் பண்ண முடியலன்னு சொன்னீங்களோ அவங்களுக்கு இப்ப வந்துருச்சா? சூப்பர் சூப்பர் ஜெயகோபால் பிரதர், ஃபேண்டாஸ்டிக். ரைட், யார் யார் வரல சொன்னீங்களோ, ராயர் பிரகாஷ், எஸ், சம்வாட் ஃபீலிங் வருது. பத்மா மேமுக்கு மட்டும் இன்னும் வரல. ஓகே, வேற யாரு? நாகராஜ் சார். ஓகே, அது இத்தனை நாள் இது பண்ணவே இல்லை. புதுசா நம்ம பண்றப்ப இனிஷியல் ட்ரபிள் இருக்கும். பட் இது வந்து என்னன்னா சுத்தி இருக்க ஆறா தான், காஸ்மிக் எனர்ஜி தான், அதை தான் நம்ம கொண்டு வரோம். ஈஸியா தான் இருக்கும். ஓகே, சுத்தி காத்தடிக்குது. ஸோ ரொம்ப சின்ன டைமுக்கு தான் இந்த ஃபீல் வருது. ஓகே, அட்ராக்ஷன் வருது, கெட்டிங் எக்ஸ்பென்ஷன் வருது. ஓகே, இதுல யாரு? நாகராஜ் சாருக்கும் பத்மா மேமுக்கும் 2-3 டைம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நான் சொன்னதை இது வரும். வரலன்னா எனக்கு என்னன்னு சொல்லுங்க. ஓகே, ரைட். இப்ப நான் சொல்றத திருப்பி அப்படியே பண்ணிட்டே இருக்கணும். எஸ், நாகராஜ் பிரதர் அண்ட் பத்மா மேம் திருப்பி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. இது கண்டிப்பா வரணும். இல்லாட்டி நம்ம தனியா உட்காருவோம். எஸ், ரைட். நான் சொல்றத அழகா அப்படியே விசுவலைஸ் பண்ணிட்டே வாங்க. கண்ணை முடிக்கோங்க, ஸ்ட்ரெயிட்டா உட்காருங்க. இது எதுக்கு அப்படின்னு சொல்லி லாஸ்டா சொல்றேன். பட் ஃபர்ஸ்ட் அதை பண்ணிடுவோம். ரைட்டா? நான் கண்ணை திறந்து பாருங்கன்னு சொல்றப்ப கண்ணை திறந்து பாருங்க. நான் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை ஒவ்வொன்னையும் மனப்பூர்வமா ட்ரஸ்ட் பண்ணி பண்ணுங்க. ரைட்டா? எஸ், கேன் ஐ கெட் தட் கமிட்மெண்ட்? சி அப்படின்னு டைப் பண்ணிருங்க எல்லாரும். ஐ வாண்ட் திஸ் கமிட்மெண்ட் ஃப்ரம் எவ்ரிஒன். ரைட்? எஸ் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் சூப்பர் சூப்பர். ரைட், ஸ்ட்ரெயிட்டா உட்காந்துக்கோங்க. இது ஒரு நல்ல டெக்னிக். எப்பப்பெல்லாம் உங்களுக்கு மனசு கஷ்டமா இருக்கோ, மனசு பாரமா இருக்கோ, ஒரு விஷயம் நல்லா நடக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, நீங்க டல்லா இருக்கீங்களோ, அப்பெல்லாம் இது யூஸ் பண்ண முடியும். எஸ், ரைட். கிட்டத்தட்ட ஒரு 19 வருஷம் இந்த இதுல எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ரைட், சூப்பர். ஸ்ட்ரெயிட்டா உட்காந்துக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டா உட்காந்துக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க. நான் சொல்றத அழகா அப்படியே நான் சொல்றத ஃபாலோ மட்டும் பண்ணா போதும்.
ரெண்டு கையையும் பக்கத்துல கொண்டு வாங்க. எஸ், ரெண்டு கையையும் பக்கத்துல கொண்டு வாங்க. கண்ணை மூடிட்டே இது பண்ணுங்க, கண்ணை மூடிட்டே இது பண்ணுங்க. ரெண்டு கையையும் பக்கத்துல கொண்டு வரீங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு நடுவில் அந்த எனர்ஜி ஃபீல்டு உங்களால உணர முடியுது. அது மேக்னெட்டிக் மாதிரி, அந்த மேக்னெட் ஃபீல் மாதிரி இருக்கும். இந்த ரெண்டு கையில நடுவில் கொஞ்சம் அந்த வார்ம்த் ஃபீலும் இருக்கலாம் சிலருக்கு. அது இருக்கணும்னு கம்பல்சன்லாம் கிடையாது, வார்ம்த் ஃபீல் இருக்கலாம். எஸ், இல்லாட்டி அந்த மேக்னெட்டிக் ஃபீல் மாதிரி ஒன்று உணர்றீங்க. அதை நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க. அப்படியே லைட்டா அந்த ஃபீல் உணர்ந்ததுக்கு அப்புறம் ப்ரெஸ் பண்ணுங்க, ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ண பண்ண எஸ், ப்ரெஸ் பண்ண பண்ண அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து நல்லா எக்ஸ்பெண்ட் ஆகும். அப்படியே வந்து ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கு. ஏதோ ஒரு அந்த ஸ்மைலி பால் அமுக்கிட்டா எப்படி வந்து வெளியே போகுமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. அந்த சைஸ் டசன்ட் மேட்டர். ஆக்சுவலா சைஸை பத்தி ஒரி பண்ணாதீங்க. as long as you are feeling that energy feel, it is good. எஸ், அழகா உணர்ந்துட்டே வாங்க. கையில ஒரு பால் மாதிரி ஃபார்ம் ஆயிருச்சா? எஸ், அந்த பாலை ரைட்டு லெஃப்ட் டாப் அண்ட் பாட்டம் அழகா அப்படியே வந்து அந்த கையில பால் இருக்கிறத உணர்ந்து திருப்பி பாருங்க. ரைட் அண்ட் லெஃப்ட் டாப் அண்ட் பாட்டம் அந்த பாலை வந்து அழகா அவங்க கையில பால் இருக்கு அப்படிங்கிறத உணருங்க. எஸ், இப்போ வந்து இந்த பால் பாஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்க கை ரெண்டு கைக்கும் நடுவுல எலக்ட்ரிக் லைன்ஸ் பாஸ் ஆனா எப்படி இருக்கும்? இந்த கையில இருந்தும் இந்த கையில இருந்தும், இந்த கையோட பெருவரல் இந்த கையோட பெருவரல், இந்த கையோட நடுவரல் இந்த கையோட நடுவரல், இது ரெண்டுக்கும் அப்படியே எனர்ஜி பாஸ் ஆனா எப்படி இருக்கும்? ரெண்டு எனர்ஜி பாஸ் ஆகுது, நடுவில் வந்துட்டு அந்த ரெண்டு வயர்ஸை வந்து தொட வச்சோம்னா அப்படின்னு சவுண்ட் கேட்கும் தெரியுமா? அந்த ஸ்பார்க்கிங் சவுண்ட் கேட்கும் தெரியுமா? அந்த மாதிரி இந்த வரல்ல இருந்து இந்த வரலுக்கு எனர்ஜி போகுது, இந்த வரலுக்கு இருந்து இந்த வரலுக்கு எனர்ஜி போகுது அப்படிங்கிற மாதிரி அந்த 5 வரல்களையும் கனெக்ட் பண்ணிக்கிறீங்க. கனெக்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா எனர்ஜெட்டிக்கா கனெக்ட் பண்ணிக்கிறீங்க, பக்கத்துல வைக்கல. உங்க கையில இப்போ பால் இருக்கிறது உங்களால அழகா உணர முடியுது. எஸ், இந்த பால்ல நீங்க ஒரு ஸ்டிக்கி நோட் ஒட்டினீங்கன்னா எப்படி இருக்கும்? ஒரு பேப்பர்ல எழுதி ஒட்டியிருந்தா எப்படி இருக்கும்? அது மாதிரி பால்ல டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல லவ், ஃப்ரெண்ட்ஷிப், சக்சஸ்ஃபுல் பிஸ்னஸ், காம், ஹெல்த் அண்ட் ஹெல்த்தி, ஃபிட்டு, எஸ், பீஸ், சக்சஸ், கரேஜ், கான்ஃபிடென்ட் இப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டிக்கி நோட்ஸ் மாதிரி இருக்கு. இந்த பால்குள்ள இதெல்லாம் இருக்கு அப்படிங்கிறது உணர முடியுது. நீங்க அந்த பாலை திருப்பி பார்த்தீங்கன்னா நான் சொன்ன வேர்ட்ஸ் எல்லாம் அங்க இருக்கும். எஸ், இதை சொல்லிட்டு இருக்கப்ப அந்த பால் வெயிட் ஆனதை உங்களால உணர முடியுதா? உணர முடியணும். இந்த பால் இப்போ நல்லா வெயிட்டா இருக்கும். எஸ், அந்த பால் நல்லா வெயிட்டா இருக்கும். அதை உணருங்க. உணர்ந்துட்டு எஸ், அந்த இன்டென்ஷன் உங்களுக்கு வந்து எல்லாமே நல்லபடியா நடக்கணும் அப்படிங்கிற இன்டென்ஷன் தான் அதுல ரொம்ப முக்கியம். அது அழகா செட் பண்ணியிருக்கோம். இப்ப இதுல உங்க கையில அந்த எனர்ஜி ஃபீல்டு இருக்கு, எனர்ஜி பால் இருக்கு. இந்த எனர்ஜி பாலை நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க. அப்படியே கண்ணை பொறுமையா தரங்க, பொறுமையா தரங்க. நான் சொல்ற மாதிரி அந்த இடத்துல வைக்கணும். உங்களுடைய ஹார்ட் சக்ரா, அது கீழே சோலார் பிளெக்ஸஸ் சொல்லுவாங்க. இந்த ரெண்டு இடத்துல அப்படியே பொறுமையா ஒண்ணு கீழே ஒண்ணா வைங்க. அது வைக்கிறப்ப உங்களுக்குள்ள ஒரு சின்ன ஹீட் எனர்ஜி உங்க உடம்புக்குள்ள பாஸ் ஆனது உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த கை வச்ச இடம் பாருங்க, அப்படியே கொஞ்சம் ஹீட்டா இருக்கும். வார்ம்த் நல்லா தெரியும். உடம்புல நீங்க கை வச்ச இடத்துல வார்ம்த் நல்லா தெரியும். எஸ், அப்படியே உங்க எனர்ஜி, புது லெவல் ஆஃப் எனர்ஜி உங்க உடம்புல வந்தது உங்களால உணர முடியும். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், எத்தனை பேர் இந்த உணர்ந்தீங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம். ரைட்டா? நான் கேட்க ஆன்சர், நான் கேட்க ஆன்சர் பண்ணுங்க. எஸ், கேட்க ஆன்சர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வாட் இஸ் யுவர் எக்ஸாக்ட் ஃபீல்? அதை மட்டும் டைப் பண்ணுங்க. எனர்ஜி உங்க உடம்புக்குள்ள எனர்ஜி பாஸ் ஆனது, இது என்ன ஃபீல் பண்ணீங்களோ அதை அப்படியே டைப் பண்ணுங்க. ரைட்டு, சரி இப்படி வச்சுக்கலாம், இப்படி வச்சுக்கலாம். ஓகே, நான் கேட்க ஆன்சர் பண்ணுங்க. கேட்க
ஓகே, கேக்கு ஆன்சர் பண்ணுங்க. வரிசையா ஒண்ணா சொல்றேன். மேக்னெட்டிக் ஃபீல்ட் உங்களால உணர முடிஞ்சுன்னா MF டைப் பண்ணுங்க. MF மேக்னெட்டிக் ஃபீல்ட் உணர முடிஞ்சு. பிரஸ் பண்ணி அது சின்ன பாலோ பெரிய பாலோ, பால் வந்துச்சு BALL அப்படி டைப் பண்ணுங்க. ரைட்டா? அதுக்கப்புறம் அந்த பாலை திருப்புறப்ப அங்கங்க ஸ்டிக்கி நோட் மாதிரி நோட்ஸ் இருந்துச்சு, NOTES. நீங்க என்ன இன்டென்ஷன் வச்சீங்களோ அந்த இன்டென்ஷன்லாம் இருந்துச்சு. ரைட்டா? அந்த நான் ஒரு விஷயம் நான் சொல்லல, ஆனா அந்த விஷயம் நான் கேட்க போறேன். அந்த நோட்ஸ் நீங்க வச்சப்ப அப்படி திரும்பி பார்த்துட்டு இருந்தீங்க. அப்ப ஏதாவது கலர் வந்துச்சா? என்ன கலர் வந்துச்சுன்னு டைப் பண்ணுங்க. எந்த கலர் வந்துச்சுன்னு டைப் பண்ணுங்க. எஸ், ரைட். ஏதாவது ஒரு கலர் வந்திருக்கும். எஸ், சூப்பர், ஃபென்டாஸ்டிக். ஓகே, எஸ், அவ்வளவுதான், அந்த கலர் வந்திருக்கு. ஓகே, எஸ். அதே மாதிரி இங்க அந்த நான் தான் சொல்றேன்ல, ஹார்ட் சக்ரா இது, சோலார் பிளெக்ஸஸ் இது. இந்த இடத்துல நீங்க வைக்கிறீங்க. கரெக்டா? அது வைக்கிறப்ப ஹீட் இல்ல வார்ம் ஃபீலிங் இருந்துச்சா? வார்ம் இல்ல ஹீட்? எஸ், வார்ம் இல்ல ஹீட் இருந்துச்சா? உங்க பாடி எனர்ஜைஸ் ஆனது உணர முடியுதா? எஸ். பக்கத்துல மிரர் இருந்துச்சுனாவோ இல்ல கேமரா செல்ஃபியோ எடுத்து உங்க ஃபேஸ பாருங்க. காலையில எந்திரிச்சதுக்கும் இப்ப நீங்க இருக்கிறதுக்கும் எஸ் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கும். உங்க ஃபேஸ்லயே வித்தியாசம் இருக்கும். ஒண்ணும் இல்ல, நான் பேசினதுலயே என்ன அது உங்களுக்கே வந்து என்கிட்டயே அந்த வித்தியாசம் உங்களால பார்க்க முடியும். எஸ், இதுதான் எனர்ஜி பால் ஆக்சுவலா. ஓகே, யாருக்காவது இன்னும் வரல நினைச்சீங்கன்னா இதுக்கப்புறம் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஒரு நாளைக்கு ஒரு டைம் மட்டும் யூஸ் பண்ணுங்க, போட்டு நிறைய டைம் யூஸ் பண்ணாதீங்க. எஸ், ரைட்டா? ரைட், ஒரே ஒரு டைம் மட்டும் நீங்க யூஸ் பண்ணுங்க, அது மேல யூஸ் பண்ணாதீங்க. ஒரு நாளைக்கு ஒரு டைம் போதும். ரைட்? இப்ப நான் சொல்றேன், இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எஸ், கலர் என்ன கலர்னாலும் வரலாம், நோ வரிஸ். ஓகே, ரைட். வாஷ் பண்ணிட்டு வந்தீங்களா? லைட்டா ரப் பண்ணீங்க. இன்டென்ஷன் பண்ணீங்களா? இது இந்த விஷயத்துக்காக தான் நான் பண்ண போறேன். அதாவது நம்ம பாலுக்குள்ள வச்சிருந்தோம்ல, லவ், ஹெல்த், ஃபிட்னஸ், இது மாதிரி வச்சிருந்தோம்ல, இது ஒவ்வொரு இன்டென்ஷன். என் பையன் நல்லா படிக்கணும், அவனுக்கு இந்த எனர்ஜி போகட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, அந்த எனர்ஜி அவனுக்கு போகட்டும் அப்படின்னு நீங்க நினைச்சு இப்படி புஷ் பண்ணீங்கனாலே போதும், இந்த எனர்ஜி அவங்களுக்கு போகும். ஃப்ரெண்ட்ஸ், யூ ஹேவ் டு பிலீவ் திஸ் ப்ராசஸ். இட் ஒர்க்ஸ். 100% ஒர்க் ஆகுது. ரைட்டா? கிளியரா ஒர்க் ஆகும். இது வந்து நீங்க பழைய காலத்து சன்னியாசிகள்லாம் பார்த்துட்டீங்கன்னா அப்படி தொடவும் அப்படி கியூர் ஆயிருக்கும். ஜீசஸ் கிறிஸ்ட் அப்படி வைக்கிறாரு, உடனே கியூர் ஆயிருக்கும். ரைட்டா? முகமது தொட்டாரு, எல்லாமே சரியா போச்சு. இது எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? திஸ் ஒர்க்ஸ் ஆக்சுவலா. தேர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் எனர்ஜி. லீவ் அபவுட் தி இதெல்லாம் விட்டுருங்க. அது பேர் என்ன மதம், என்ன இது, என்ன மாதிரி ரிலீஜியஸ் தாட்ஸ், இது எல்லாத்தையும் விட்டுருங்க. நான் அதுக்குள்ளேயே போக மாட்டேன். அது உங்களோட விருப்பம். அது யாருக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி இருந்துக்கோங்க, அதை பத்தி பிரச்சனையே இல்லை. நான் சொல்றது, கையில ஒரு எனர்ஜி இருக்கு. ரைட்டா? நீ நல்லா பார்க்கலாம், எல்லா கடவுளும் இப்படி வச்சிருக்காரு அப்படின்னா அந்த எனர்ஜியை கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். சாய்பாபால இருந்து ஜீசஸ்ல இருந்து எல்லாரும் இப்படி கை வச்சிருப்பாங்க. ரைட்? தே ஆர் கிவிங் தட் எனர்ஜி. ஓகே, இது வந்து நீங்க டெக்னிக்கலா நீங்க பார்க்கணும் அப்படின்னா இப்படி வச்சுக்கலாம். மேக்னெட்டிக் எனர்ஜி உங்களால உணர முடியுது, காஸ்மிக் எனர்ஜியை உணர முடியுது. அது ரைட்டான இன்டென்ஷன். என் பையன் என்கிட்ட நல்லா பேசணும், அவனுக்கு நல்ல பழக்கங்கள் இருக்கணும் அப்படின்னு நினைச்சு நீங்க இப்படி புஷ் பண்ணி அவங்களுக்கு இந்த எனர்ஜி போகட்டும்னு நினைச்சீங்க அப்படின்னா அந்த எனர்ஜி போகும். எஸ், எப்படி போகுது அப்படின்னா, ரேடியோ சேனல்னு ஒண்ணு இருக்கு, உங்க வீட்டுல ரேடியோன்னு ஒண்ணு இருக்கு. இந்த ஆண்டனா டியூன் ஆயிருக்குன்னா அது ஆட்டோமேட்டிக்கா அது வருதா? ரைட்? எஸ், அவ்வளவுதான், சிம்பிள். அந்த ஃப்ரீக்வன்சி கனெக்ட் ஆகுது. மற்றவங்களுக்கு அனுப்புறதுனால நம்ம எனர்ஜி லாஸ் ஆகாதா? அதனாலதான் சொல்றேன், ஒரே ஒரு டைம் மட்டும் பண்ணுங்க. அந்த இன்டென்ஷன் கரெக்டா பண்ணி அனுப்புங்க. நல்ல விஷயங்கள் நடக்குது, ஒரு டைம் பண்ணுங்கன்னு தான் சொல்றேன். ரைட்? கிளியர்? முடிஞ்சா? ரைட். அடுத்து, இது நீங்க பிராக்டிஸ் பண்ண ஸ்ட்ராங்கர் ஆகும். ஃபர்ஸ்ட் அந்த பாலுக்குள்ள கான்பிடன்ஸ், லவ், இந்த ரீசனுக்காக என் ஃப்ரெண்டு வந்து ஹாஸ்பிட்டல் இருக்காரு, அவருக்கு சீக்கிரம் குணமடையணும் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க எனர்ஜி பால் பாஸ் பண்ணலாம். வீட்டுல நாய்க்குட்டி அது ரொம்ப டயர்டா இருக்கு, அது கீழே அடி வாங்கியிருக்கு, அது சீக்கிரம் கியூர் ஆகணும்னு சொல்லி இந்த எனர்ஜி பால் சென்ட் பண்ணலாம். பட்
10 வயசுக்கு இருக்கிற குழந்தைங்களுக்கு, 10 வயசு இல்ல 10 வயசு கம்மியா இருக்க குழந்தைங்களுக்கு இதை யூஸ் பண்ணக்கூடாது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 10 வயசு இல்ல அது கீழே இருக்க குழந்தைங்களுக்கு இதை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, அவங்கள சுத்தி ஒரு ஆறா இருக்கு, அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அது இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்காது. அவங்க சக்கராவுக்கு ஏற்ற மாதிரி தான் அது இருக்கும். அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. ரைட்டா? அனுப்பும் போதும் அவங்க ஹார்ட்ல வைக்கணுமா? தேவையில்லை. இது அவங்களுக்கு போனால் போதும். இது அவங்களுக்கு போகட்டும் அப்படிங்கிற இன்டென்ஷனோட பண்ணுங்க. அவ்வளவுதான். இது எப்ப பண்ணணும்? இது டெய்லி பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ரொம்ப ஒரு நாள் டல்லா இருக்கீங்க, மனசே சரியில்லை அப்படின்னா நீங்க உட்கார்ந்துக்கிட்டு மனசு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும், இதுக்கு எனக்கு சொல்யூஷன் வேணும் அப்படின்னு நினைச்சு நீங்க வைக்கலாம். ரொம்ப சிம்பிள். ரைட்? கிளியரா? இது டெய்லி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இது எப்பப்பெல்லாம் நீங்க எனர்ஜி டல்லா இருக்கீங்க, உங்களுக்கு க்ளோஸ் டு ஒன் யாராவது சஃபர் ஆகுறாங்க, அதுக்கு நீங்க சொல்யூஷன் கொடுக்கணும். என் பையன் நல்லா இருக்கணும், அவன்கிட்ட இருக்க தீய பழக்கங்கள்லாம் விலகி போகணும், அவங்களுக்கு இந்த எனர்ஜி போகட்டும். எஸ். ஸோ அந்த 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 ரீசனுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாருக்கும் கிளாரிட்டி இருந்துச்சுன்னா சி அப்படின்னு டைப் பண்ணிருங்க. கிளியர்? சூப்பர். டன்னா? எஸ் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர். டன். நான் திருப்பி சொல்றேன். எஸ் எஸ், மிஸ் அண்டர்ஸ்டுட் ரிலேஷன்ஷிப்லையும் இது ஒர்க் ஆகும். இந்த ப்ரொசீஜரை நான் திருப்பி சொல்றேன், இன்னும் ஒரு டைம் சொல்றேன். ஓகே, நான் பண்ண போறதுல ரிப்பீட் மட்டும் பண்றேன். ஸ்க்ரீன்லயே நீங்க 1 2 3 4 5 ஸ்டெப்ஸ் இருக்கு, அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. கையை வாஷ் பண்ணிட்டு வர்றீங்க. சப்போஸ் கை வாஷ் பண்றதுக்கு அங்க தண்ணி இல்லை, ரைட்டா? கை வாஷ் பண்றப்ப தண்ணி இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, நீங்க கண்ணை மூடிட்டு ஒரு அருவியில தண்ணி கொட்டுற மாதிரி விசுவலைஸ் பண்ணி கையை கழுவுற மாதிரி விசுவலைஸ் பண்ணிக்கோங்க. இல்ல டேப்பை திறந்து அந்த டேப்ல தண்ணி வருது, நீங்க கை வச்சு கழுவுற மாதிரி விசுவலைஸ் பண்ணிக்கலாம். எஸ், இட் இஸ் ஆல்சோ அபவுட் விசுவலைசேஷன். ஓகே, ரைட். அதுக்கப்புறம் கையை ரன் பண்ணிக்கிறீங்க, ஸ்ட்ரெயிட்டா உட்காந்துக்கிறீங்க, இன்டென்ஷன் செட் பண்றீங்க. இது என் பையனுக்கா அனுப்ப போறேன் இந்த எனர்ஜி பால். அதுக்கப்புறம் பாலை ஃபீல் பண்ணி அந்த பாலை வர வைக்கிறீங்க. அந்த பாலை வர வச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, உள்ள எலமெண்ட்ஸ் அவங்களுக்கு என் பையன் நல்ல குவாலிட்டிஸ் மட்டும் வரணும், என் பையன் இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பையனுக்காக அப்படியே அழகா விசுவலைஸ் பண்றேன். அப்படி இல்லையா, என் ஃப்ரெண்டு ஹாஸ்பிட்டல் இருக்காரு, அவர் சீக்கிரமா குணமாகி வரணும், இந்த எனர்ஜி அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கட்டும், இது மனசார அவங்களுக்கு இந்த எனர்ஜி போகட்டும், அவங்க கியூர் ஆகி சீக்கிரம் வரணும், பழையபடி அவங்க திரும்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இது அவங்களுக்கு போய் சேரட்டும் அப்படின்னு நீங்க யாரை நினைக்கிறீங்களோ அவங்கள மனசுல நினைச்சிட்டு அப்படி புஷ் பண்ணி விட்டீங்கன்னா போதும், அது அவங்கள போய் சேர்ந்துடும். எஸ், ரைட்டா? அப்பா அம்மா 2 பேருக்கு ஒரே டைம் பண்ணலாமா? இல்ல ஒருத்தருக்கு ஒரு டைம் பண்ணுங்க. யாருக்காவது ஒருத்தருக்கு இன்டென்ஷன் வந்து ஸ்பெசிஃபிக்கா இருக்கணும், அதான் டெரிஃபிக் ரிசல்ட் கிடைக்கும். ரைட்? ஸ்பெசிஃபிக்கா இருக்கிறப்பதான் ரிசல்ட் சூப்பரா இருக்கும். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், கிளாரிட்டி வந்திருக்கா? எஸ், கிளியரா? கிளியர்னா கிளியர். நோட்ஸ்ல கலர் வந்த மாதிரி தெரியல, நீங்க அடுத்த டைம் பண்றப்ப கண்டிப்பா கலர் வரும். எஸ், ஃபர்ஸ்ட் டைம் நான் சொல்லக்கூடாதுன்னு தான் வச்சிருந்தேன். இது பேர் எனர்ஜி பால். இது பேர் எனர்ஜி பால். எனர்ஜி பால் பிலோ 10 இயர்ஸ்க்கு இது நம்ம வந்து கொடுக்க கூடாது. திரும்ப திரும்ப சொல்றேன், 10 வயசு கீழே இருக்கவங்களுக்கு கொடுக்க கூடாது. நமக்கு நாமே பால் சென்ட் பண்ணலாமா? அதுதான் சென்ட் பண்ணிருக்கோமே. அந்த பாலை ரெடி பண்ணிட்டு இப்படி வைக்கிறோம்ல, அதுதான் நமக்கு நாமே ஸ்பெண்ட் பண்றது. நமக்கு நாமே சென்ட் பண்ணது அதுதான். இங்க வச்சோம்ல. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நான் இதை ஒண்ணு கேட்கிறேன். ஏதோ ஒரு பயங்கரமான பிரச்சனை இருக்கிறப்ப உங்களுக்கு 2 இடத்துல உடம்புல 2 இடத்துல உணர்வு வரும். எங்கெங்க உணர்வு வரும்னு சொல்லுங்க. பயங்கரமான பிரச்சனை, சமாளிக்க முடியல, உடம்புல 2 இடத்துல வந்து ஒரு மாதிரி உணர்வு வரும். எங்கெங்கெல்லாம் வரும்? தலையில, வயிறு, ஹார்ட். எஸ், சரி, நான் சொல்றது எஸ், ஜஸ்ட் ஹார்ட் தான். ஓகே, சூப்பர். ஹார்ட்ல ஒரு உணர்வு வரும். ஓகே, கரெக்டா? இன்னொன்னு, முதுகு தண்டுக்கு கீழே ஏதோ ஒரு உணர்வு வரும். எத்தனை பேர் இதை ஃபேஸ் பண்ணிருக்கீங்க? எஃப்ஏசின்னு பண்ணுங்க. எஸ், ஸ்பைனல் கால் ஏதோ ஒன்று நடக்கும். எஸ், ரைட், சூப்பர். கிளியரா? எஸ், 2 இடத்துல நடக்குது. நீங்க ஹார்ட்ல பிரச்சனைன்னு சொல்றீங்களா, அதாவது ஹார்ட்ல வந்து ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்றீங்களா, அது ஆக்சுவலா வந்து ஹார்ட் கிடையாது. ஹார்ட்டுக்கு கீழே சோலார் பிளெக்ஸஸ்னு ஒரு சக்கரா இருக்கு, கரெக்டா? அதுதான் வந்து
நல்லதோ கெட்டதோ அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி இருக்கும். அது ஆக்சுவலா ஹார்ட் கிடையாது, சோலார் பிளெக்சஸ் அந்த இடத்துல தான். யாராவது ஒருத்தர் நீங்க நல்லா இருக்குன்னு சொல்லி வாழ்த்து தெரிவிச்சாலும் நீங்க ரிசீவ் ஆகும் அந்த இடத்துல. எஸ், அப்படி இல்லாட்டி இதெல்லாம் சொல்றாங்கல்ல, இந்த வசியம் பண்றாங்க, பிளாக் மேஜிக், அது இதெல்லாம் சொல்றாங்கல்ல, மத்தவங்களுடைய தீய ஆராஸ் ஃபர்ஸ்ட் உங்களை அஃபெக்ட் பண்றது இந்த சோலார் பிளெக்சஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகும், அந்த சக்கரால தான் அஃபெக்ட் ஆகும். ஓகே, இது மாதிரி எனர்ஜைஸ் பண்றப்ப அந்த சக்கராவும் ஸ்ட்ராங் ஆகுது. இந்த மாதிரி 7 சக்கராஸ் பத்தி நான் வந்து டெப்தாவே வந்து ஏசி அண்ட் ஹிடன் சீக்ரெட்ஸ்ல என்னுடைய கோர்ஸ்லாம் நான் அதை வந்து ஷேர் பண்றேன். அது இன்னர் சர்க்கிள் மெம்பர்ஸுக்கு அந்த கோர்ஸ் வந்து ஃபுல் டீடைல்ஸ் வரும். எஸ், இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எஸ், இந்த எனர்ஜி பால்ஸ் வில் மேக் எ லாட் ஆஃப் டிஃபரன்ஸ் இன் யுவர் லைஃப். நான் டென்ஷனா இருக்கேன், என்னை சுத்தி நெகட்டிவா நான் ஃபீல் பண்றேன் அப்படின்னு நீங்க நினைக்கிறப்ப அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு சின்ன சின்ன டெக்னிக்ஸ் நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். ரைட்டா? கொஞ்சம் போயிட்டு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு, தண்ணியை குடிச்சிட்டு ஒரு சின்ன வாக்கு அப்படி அந்த இடத்துல போயிட்டு வருது, ஒரு சின்ன சிம்பிள் டெக்னிக். ரைட்டா? 2வது டெக்னிக், இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டெக்னிக் லைட்டா தண்ணி குடிச்சிட்டு அப்படியே ஒரு வாக் போறது டென்ஷனா இருக்கிறப்ப. 2வது டெக்னிக், நீ பாருங்க, இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடம், இந்த 2 இடத்துலையும் இப்படி வச்சிருக்கேன். ரைட்? இந்த 2 விரல் இங்க வச்சுக்கிட்டு மீதி இந்த 3 விரலை வச்சுட்டு இப்படியே அந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணி பாருங்க. இல்லாட்டி இந்த விரலையும் வச்சுக்கிட்டு இந்த 3 விரலை வச்சுட்டு இந்த இடத்துல அழகா அப்படியே ப்ரெஸ் பண்ணி பாருங்க. இப்பயும் நீங்க ப்ரெஸ் பண்ணி பாருங்க. இந்த 5 விரலை வச்சுக்கோங்க, 5 விரலை வச்சுட்டு இந்த இடத்துல சும்மா ப்ரெஸ் பண்ணி பாருங்க. சும்மா ப்ரெஸ் பண்ணி பாருங்க. ப்ரெஸ் பண்ணி பார்த்துட்டு என்ன ஃபீல் பண்றீங்கன்னு சொல்லுங்க. கண்ணை மூடிட்டு அந்த இடத்துல ப்ரெஸ் மட்டும் பண்ணுங்க, வேற ஒண்ணுமே பண்ண வேண்டாம். சும்மா கிள்ளி விடுற மாதிரி. ரைட்டா? சும்மா அது பண்றப்ப என்ன ஃபீல் வந்துச்சுன்னு டைப் பண்ணுங்க. எஸ், என்ன ஃபீல் வந்துச்சுன்னு டைப் பண்ணுங்க. எக்ஸாக்டா உங்க மனசுல என்ன படுதோ அதை அப்படியே டைப் பண்ணுங்க. தாட் ப்ராசஸ் மாறுது, ரிலாக்ஸ் ஆகுது. எஸ், தூக்கம் வருது. எஸ் எஸ் எஸ், அதனாலதான் சொல்றேன். ரைட்டா? எஸ், மைண்ட் அப்படியே ரிலாக்ஸ் ஆகும். எப்பெல்லாம் அந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்கோ அந்த டைம் எஸ் ஃபர்ஸ்ட் உங்க பாடி வந்து அந்த பிரச்சனையை விட்டே மறந்துடும். எதுக்கு என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு தெரியாது. சிம்பிளான பாயிண்ட். 3வது, ரைட்டா? கிளியர்? ஃபர்ஸ்ட் தண்ணி, 2வது வந்து அந்த சரி இதை 2வது பாயிண்டா வச்சுக்கோங்க. 3வது வந்து இந்த பிரமிடுக்குள்ள போய் உட்காந்துட்டு ரிலாக்ஸ் ஆயிக்கோங்கன்னு சொல்லி காலையில கைடட் மெடிடேஷன் சொல்லுவேன்ல, அந்த மாதிரி நீங்க பண்ணி பார்க்கலாம். அது 3வது, அது ரிசல்ட் வரும். ரைட்? இதெல்லாம் சின்ன சின்ன டெக்னிக், சிம்பிளா வந்து நம்மளால கொண்டு போக முடியும். கிளியர்? அடுத்தது மூவ் ஆன் ஆகலாமா? எக்ஸ்ட்ரா ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கலாமா? ஓகேனா 10 டைப் பண்ணுங்க. எஸ், நான் இதெல்லாம் வந்து நிறைய நான் அட்ரஸ் பண்ணும் அப்படிங்கறதுக்காக தான் எனக்கு ஸ்பெசிஃபிக்கா அந்த 21 மினிட் ரிச்சுவலை உள்ள கொண்டு வரல. ரைட்டா? அதை நீங்க தனியா பண்ணிக்கலாம். அது கைடட் மெடிடேஷன் வீடியோவும் அனுப்பிச்சிருக்கேன். எஸ், ரைட், ஓகே ஓகே. அந்த Q&Aக்கு மூவ் ஆயிடுறேன். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், எஸ் எஸ். Can we create long and short term goals while setting the goals? Yes, வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை நீங்க வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லை. I was practicing வாசி யோகா, வாசி மெடிடேஷன்ல முடிச்சுட்டு பண்ணலாமா? எனக்கு ஆக்சுவலா வாசி மெடிடேஷன் என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா நம்ம பண்ணிட்டு இருக்க எந்த ஒரு விஷயமுமே எக்ஸிஸ்டிங் மெடிடேஷனுக்கு அகைன்ஸ்டா எதுவும் கிடையாது. ரைட்டா? ஸோ அதனால வந்து இதுக்கும் அதுக்கும் பிரச்சனை இல்லை, நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். How to avoid the fear of getting old, அது ஏற்கனவே ஆன்சர் பண்ணிட்டேன். இன்க்ரீசிங் தி ஆரா ஆன்சர் பண்ணிட்டேன். சார் வாய்ஸ் நாட் கிளியரா? பிரதர் உங்க சைடு செக் பண்ணிக்கோங்க, செமையா இருக்கு, கிளியரா இருக்கு. வாட்டர் டாப்லெட் கொஸ்டின், should we ask repeatedly till it get achieved? Yes, it can be asked. It can be asked. Sir, if we are taking positive action, is it okay if we fall sometimes? If so, how can we stand up from it? Brother, ஜெயிச்ச எல்லாரும் விழுந்த எல்லாரும் எந்திரிச்சனாலதான் ஜெயிச்சாங்க. ரைட்டா? அது எத்தனை டைம் விழுகணும், எத்தனை டைம் எந்திரிக்கணும் அப்படின்னா, நீங்க ஜெயிக்கிற வரைக்கும் அந்த கேம் முடியல, நீங்க ஜெயிச்சாதான் அந்த கேம் முடியுது. சிம்பிள் லாஜிக். நீங்க ஜெயிக்கிற வரைக்கும் அந்த கேம் முடியல, நீங்க ஜெயிச்சால் மட்டும்தான் அந்த கேம் முடியுது. அது ஜெயிக்கிற வரைக்கும் நீங்க எந்திரிச்சுதான் ஆகணும்.
இது வேற யாருக்காக கிடையாது, உங்களுக்காக பண்றீங்க. கிளியர்? How long does it take to manifest something? It depends on your power. It depends on your action. It depends on your commitment. It depends on your belief. எந்த அளவுக்கு நம்பிக்கையோட எந்த அளவுக்கு ஆக்ஷன் எடுக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்க இன்வால்வ் ஆகுறீங்களோ அதை பொறுத்து ரிசல்ட் வரும். ரைட்? எனக்குலாம் 3 மாசத்துலயே சூப்பர் சேஞ்சஸ்லாம் நான் பார்த்திருக்கேன். எஸ், அஃபர்மேஷன்ஸ் கொண்டு பயத்தை போக்கலாமா? தாராளமா போக்கலாம். எஸ், ரைட். How to overcome negative people? Suppose if he is my husband. வேற ஆப்ஷன் இல்ல. ரைட்டா? சரி, 2 டைப்பா வாழலாம். ஒண்ணு வந்து பிரிஞ்சு போயிடுறது, சந்தோஷமா பிரிஞ்சு போயிடுறது, இல்லாட்டி சந்தோஷமா சேர்ந்து வாழ்றது. இது ஒருத்தரால மட்டும் முடியாது. நீங்க மட்டும் நினைச்சாலும் முடியாது, அவங்க மட்டும் நினைச்சாலும் முடியாது. இது 2 பேரும் சேர்ந்து பேசினாதான் ஒர்க் அவுட் ஆகும். அது கொஞ்சம் மனசு விட்டு பேசி பாருங்க. எல்லார் வீட்லயுமே இந்த பிரச்சனை இருக்கும், இல்லாத வீடு கிடையாது. ஆனா நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, உட்கார்ந்து மைண்ட் ஃபுல்லா நீங்க ஒவ்வொன்றையும் நீங்க வந்து பேசணும், மனசு விட்டு பேசி ஆகணும். கிளியர்? அது ஒண்ணுதான் அதுக்கு சொல்யூஷன். நீங்க எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு அவருக்கு புரியணும், அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியணும். எஸ். How do you manifest a relationship with a specific person? How can I increase my attraction power? இல்ல, ஃபார் தட் மேட்டர் வந்து என்ன அப்படின்னா, சரி, 2-3 எக்ஸாம்பிளா வச்சுக்கலாம். நீங்க யார்கிட்டயாவது விரும்புறீங்க, ரைட்டா? அவங்களுக்கும் உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனை ரிலீவ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறது தப்பே கிடையாது. ரைட்டா? ஒருத்தர் இவர் வந்து எனக்கு மென்டர் ஆகணும்னு ஆசைப்படலாம், அங்கேயும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. ரைட்டா? எங்க அம்மா அப்பா கூட நான் பேசி நிறைய நாள் ஆச்சு, அவங்க கூட ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது, இது எல்லாமே ரிலேஷன்ஷிப்ல தான் வருது. இது வந்து நம்ம நடத்துறது எல்லாமே வந்து பிளாக் மேஜிக் சம்பந்தமா எதுவுமே கிடையாது, மைண்ட் சம்பந்தமா இருக்குது. ரைட்டா? நீங்க ஒரு விஷயத்த சீரியஸா பண்றீங்க அப்படின்னா அதுக்கான என்ன அலைகள் ஆப்போசிட் பீப்புளுக்கும் போகும். நீங்க யாரை நினைச்சு பண்றீங்களோ அவங்களுக்கும் போகும். ஸோ இட் இஸ் ஓகே. நீங்க அதை பத்தி நினைக்கிறது வந்து கண்டிப்பா வந்து அந்த அஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல ஐம் அட்ராக்டிங் ஏ குட் பார்ட்னர் அப்படின்னு நீங்க நினைச்சு நீங்க அது சொல்றப்ப அவங்கள பத்தி நினைச்சீங்கன்னா இட் வில் பி அட்ராக்டட். அவ்வளவுதான். இஸ் இட் ஓகே டு செட் ஷார்ட் டர்ம் லாங் டர்ம் கோல்? எஸ். கைண்ட்லி ரெஃபர் பிரமிட் மெடிடேஷன் குரு இன் சென்னை. பிரமிட் மெடிடேஷன் எனக்கு வந்து பிரமிட் மெடிடேஷன் குருன்னு இல்லைங்க, எனக்கு ரெய்கி மெடிடேஷன் தான் எனக்கு குரு இருந்தாங்க. ஐ எம் ஃபிக்ஸிங் டேட் ஃபார் மை விசன் போர்ட் ஃபார் ஈச் ஆக்டிவிட்டி. இட் இஸ் ஃபைன். எஸ், தட்ஸ் ஃபைன். மை மைண்ட் கீப்ஸ் ஆன் ஆஸ்கிங் ஆர் திங்கிங் நெகட்டிவ்லி ஒன்லி. ஐ வாண்ட் டு ஓவர் கம் ஆர் அவாய்ட். எஸ். சி, இது வந்து 2 பேர் நேத்துமே ஒரு நண்பர் நம்ம இதுல வந்து கொஞ்சம் இது சொல்லியிருந்தார். சாரி, இது ஒரு பூச்சி இருக்கு. ரியலி சாரி. ஓகே. எஸ். ஒரு நண்பர் யாருக்கும் இதே மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, நேத்து தனியா மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு பயங்கர டென்ஷனா இருக்கு, 1 மணி நேரத்துக்கு போயிட்டு ஒரு தம் அடிச்சுட்டு வரேன், எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நெகட்டிவிட்டி அதுக்கு ஒரு சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே வந்து கரெக்டான சொல்யூஷன் கிடையாது. அதை நோக்கி போகுது. அது போறப்ப ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வந்துருது, அந்த டிப்ரெஷன் ஜோன்லயே ஆப்ரேட் ஆகணும். இந்த நெகட்டிவ் தாட் விட்டு வரணும் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்டான பாசிட்டிவ் தாட்டை விதிச்சுதான் ஆகணும். ஓகே, இப்படி வச்சுக்கலாம். ஒரு ஜார் இருக்கு, ஜார்ல தண்ணி இருக்கு, தண்ணியில இங்க் கொட்டிருச்சு. அந்த இங்க் வந்து நெகட்டிவிட்டின்னு வச்சுக்கிறோம். அந்த ஜார்ல இருக்கிற தண்ணிய அந்த நெகட்டிவிட்டியை போக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? பியூர் வாட்டரை ஊத்திட்டே இருக்கணும். பியூர் வாட்டர் தான் பாசிட்டிவிட்டின்னு வச்சுக்கோங்க, பாசிட்டிவ் தாட்ஸ். அதை ஊத்திட்டே இருக்கிறப்ப உடனே இந்த ஜார் வந்து ரெஃப்ரெஷ் ஆகுமா? இல்ல அந்த தண்ணி ஊத்திட்டே இருந்தோம்னா ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் உள்ள இருக்க தண்ணி வெளியே வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகுமா? வாட் இஸ் யுவர் தாட்? ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் அப்படின்னா ஓபின்னு டைப் பண்ணுங்க. எஸ், ரைட்டா? ஸோ நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கும், இல்லாத ஆள் கிடையாது. அதுக்கு ஏத்த மாதிரி பாசிட்டிவ் தாட்ஸ் ஜாஸ்தி பண்ண அந்த மைண்ட், அந்த கிளாஸ் ஜார் அப்படிங்கிற மைண்டு ஃப்ரெஷ் ஆகும், பாசிட்டிவ் தாட்ஸோட இருக்கும். ஸோ நீங்க தான் அது கான்சியஸா கொண்டு வந்து ஆகணும். எஸ், ரைட். ஐ எம் ஒர்க்கிங் இன் ஆல் இந்தியா ரேடியோ. ஐ வுட் லைக் டு டேக் ஆன் இன்டர்வியூ வித் யூ ஃபார் அவர் ஷோ. ஹவு கேன் ஐ அப்ரோச் யூ? ரம்யா மேம், எனக்கு வந்து இதுல டெலிகிராம்ல எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க. எஸ், டெலிகிராம்ல ஒரு மெசேஜ் போடுங்க, நம்ம வந்து அதை கனெக்ட் பண்ணிக்கலாம்.
எஸ், கிளியரா? எஸ் மேம். அடுத்து உங்களுக்கு என்னுடைய நம்பரும் வந்து சைடில் அனுப்பிச்சிருக்கேன். எஸ், நீங்க வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ரைட். இஸ் சீட்ஸ் அவைலபிள் இன் இன்னர் சர்க்கிள். ஐ எம் ஏபிள் டு ஜாயின் பிஃபோர் October 1st. அந்த டைம் கால் பண்ணுங்க பிரதர், என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். நான்வெஜ் ஃபுட் ஷேர் சம்திங் அபவுட் ஃபுட் டயட். நான்வெஜ் ஃபுட் டிஸ்கரேஜ் அவர் ஆரா. தமிழ் பிரதர், நான் வந்து இது எப்படி வச்சுக்கிறேன்னா, நான் இதை ஆரா பத்தி பார்க்கல, வெஜ் நான்வெஜ்ன்னு நான் பார்க்கல. ரைட்டா? அது உணவு பழக்கம் அவங்களுடையது. என்ன பொறுத்த வரைக்கும் அது அமிலம் தன்மை வாய்ந்த உணவா இல்ல அமிலத்தன்மை இல்லாத உணவா, இது மட்டும் தான் நான் பிரிச்சுக்கிறேன். அல்கலைன் அசிடிக் ஃபுட். ரைட்டா? நான்வெஜ் சாப்பிட்றவங்கள சாப்பிடாதுன்னு சொல்றதுக்கு அது அவங்க விருப்பம். அதை நம்ம வந்து யாரையும் கம்பெல்லே பண்ண தேவையில்லை. ஓகே, என்ன பொறுத்த வரைக்கும் அதுல புரோட்டீன் இருக்கா, கார்போஹைட்ரேட் இருக்கா, தேவையான நியூட்ரிஷன்ஸ் இருக்கா, அதை மட்டும் தான் நம்ம பார்ப்போம். கிளியர்? ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் இப்படி வச்சுக்கோங்க. நான்வெஜ் சாப்பிட்டா கூட சாப்பிட்டோன்னே ஈஸியா செரிக்கிறதுனா ஃபிஷ், அதுக்கப்புறம் சிக்கன், அதுக்கப்புறம் மட்டன், இந்த மாதிரி சொல்லி ஸ்பெசிபிக்கா நெட்ல தேடி பாருங்க. pH 7க்கு கீழே இருக்கிறது, pH 7க்கு மேல இருக்கிறது. pH 7 வந்து பியூர் வாட்டருக்கான அமிலத்தன்மை என்ன அப்படிங்கிறதுக்கான ரெப்ரசன்டேஷன். ரைட்டா? அது நியூட்ரல். அதுக்கு மேல இந்த சைடு என்ன இருக்கு, இந்த சைடு என்ன இருக்கு. ஈவன் வெஜ்லயுமே அசிடிக் இருக்கு, அல்கலைன் இருக்கு. நான் ஃபுட்டை வந்து வெஜ் நான்வெஜ்ஜா பிரிக்கல, அசிடிக் அல்கலைனா பிரிச்சிருக்கேன். அது நெட்ல தேடி பாருங்க, உங்களுக்கு அந்த ஃபுட் ஹேபிட்ஸ் பத்தி இருக்கு. இன்ஃபேக்ட் இதை வந்து டீடைல்டாவே வந்து இன்னர் சர்க்கிள்ல ஒரு ஒன் டே இதுல ஃபுல்லாவே கவர் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலா. ஓகே, வாட் இஸ் யுவர் இன்ஸ்பிரேஷன் டு ஸ்டார்ட் திஸ் ப்ரோக்ராம்? உலகமே நல்லா இருந்தப்ப நான் டிப்ரெஷன்ல இருந்திருக்கேன். உலகம் டிப்ரெஷனா இருக்கிறப்ப அது ஹோப் கொடுக்க முடியும்னு எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை. கஷ்டமான சூழ்நிலை எல்லா இடத்துலயுமே மக்களுக்கு தேவை ஹோப் தான். நான் ஒரு விஷயத்த சீரியஸா நம்புறது, எனிபடி கேன் பி a சூப்பர் ஹீரோ அண்ட் ஐ தாட் எங்க பிரச்சனை இருக்கோ அங்கதான் சூப்பர் ஹீரோ வெளியே வருவாங்க. இந்த கோவிட் சீசன் வந்து எனக்கான ஆப்பர்ச்சுனிட்டி டு கிவ் ஹோப். எனக்குள்ள இருக்க ஹீரோ என்னுடைய பர்பஸை கண்டுபிடிக்கிறதுக்கான டைம் இந்த டைம் தான் எனக்கு லைஃப்ல வந்திருக்கு. அதை வந்து பர்பஸ்ஃபுல்லா கிளியரா நிறைய பேருக்கு ரீச் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற பியூர் இன்டென்ஷன்ல பண்ணிட்டு இருக்கேன். எஸ், கிளியர்? ஹவு டு அவாய்ட் டவுட்டிங் குணம், சந்தேகப்படுற குணம். ஸ்டார்ட் டேக்கிங் ஆக்ஷன். சும்மா இருக்கிறது தான் இந்த ஒரு அயனே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது சும்மா இருந்துச்சுன்னா துருப்பிடிச்சிரும். எப்பெல்லாம் சும்மா இருக்குமோ அப்ப துருப்பிடிச்சிரும். டவுட் பண்றது அப்படிங்கிறது வேஸ்ட் ஆஃப் டைம். இன்னொருத்தரை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அவங்க என்ன பண்றாங்க, ரைட்டா? அந்த மத்தவங்களை பத்தி யோசிக்காதீங்க. இன்கேஸ் உங்களை பத்தி நீங்க யோசிச்சுட்டு நீங்களே செல்ஃப் டவுட்ல இருந்தீங்க அப்படின்னா, ரைட், நீங்க இது வரைக்கும் வாழ்க்கையில பண்ண சக்சஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் என்ன? ஃப்ரெண்ட்ஸ், நான் அடிக்கடி சொல்ற வார்த்தை இது, குட்டி சக்சஸ். ஃபார்முக்கு வந்துட்டீங்க அப்படின்னா உங்க மேல டவுட் இருக்காது. ஹீரோ ஹிட் கொடுத்து நிறைய வருஷம் ஆயிடுச்சுங்க. ஒரு படம் ரிலீஸ் ஆகி இப்போ ரிலீஸ் ஆன படம் எல்லாம் ஃபிளாப். ஒரு சூப்பரான ஒரு சின்ன சக்சஸ் கிடைச்சா போதும், அவர் திருப்பி வந்துருவாரு ஃபார்முக்கு. அந்த இதுதான் நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. கரெக்டா? அந்த குட்டி சக்சஸ பர்பஸ்ஃபுல்லா கொடுங்க, உங்க லைஃப் மாறும். I'm getting into a new marriage life. I have to become an entrepreneur. இவ்வளவு நாள் அம்மா அப்பா கிட்ட ஒரு எனர்ஜி இருந்துச்சு. இப்போ how a woman should handle her career after marriage. Before even getting married நீங்க அதை வந்து பேசிடலாமே. இதுதான் என்னுடைய வாழ்க்கை அப்படிங்கறது, இப்படிதான் இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன் அப்படிங்கறத பேசினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லது. எஸ், அண்ட் போட்டு ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறாங்க. மேரேஜ் லைஃப் ஸ்டார்ட் ஆகி 2-3 இயர்ஸ்க்கு அப்புறமே நீங்க ஆரம்பிக்கலாம். எல்லாத்துக்கான பாசிபிலிட்டி இன்னைக்கு வந்து கொட்டி கிடக்கு. ரைட்? அதனால போட்டு ரொம்ப ஒரி பண்ணாதீங்க. நீங்க நினைக்கிறது எல்லாமே நடக்கும். கைட் அண்ட் மெடிடேஷன் இன் டெலிகிராம் குரூப் அனுப்பிச்சு விட்றேன். அந்த லிங்க் அனுப்பிச்சு விட்றேன். ரைட்டா? சூப்பர். ஓகே, I know what I am thinking is not correct, but mind keeps on thinking negativity. Okay, நான் ஆன்சர் பண்ணிட்டேன். While starting this class, batch 1ல what you thought regarding law of attraction? Because every month more people coming to your class. Okay, எல்லாருக்கும் இருக்க கோல் தாங்க. நான் வந்து 3வது பேட்ச்லயே வந்து 777 பேர் அதுல இருந்து நினைக்க ஆரம்பிச்சேன். 777 பேர் வரல, 480 பேர் வந்திருக்காங்க 11வது பேட்ச்ல. அது ஒன்றும் கம்மியான நம்பர் இல்லையே. யாருமே வராதப்ப வந்து 60 பேரை வச்சு ஆரம்பிச்சேன் ஃபர்ஸ்ட் பேட்ச். 3வது பேட்ச் 100 வந்துச்சு. 11வது பேட்ச் 480 வந்துச்சு.
12வது பேட்ச் இன்க்ரீஸ் ஆகும் நம்புறேன். ஓகே, லா ஆஃப் அட்ராக்ஷன் எனக்கு எக்ஸாக்டா நம்பர் வந்து 777 பேர் வரணும் அப்படிங்கறதா என்னுடைய ஆசை. அது ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் நடக்கும். அது நடக்கிற வரைக்கும் அதான் நான் சொன்னேன்ல, ஜெயிக்கிற வரைக்கும் அந்த கேம் முடியல அப்படிங்கறது நான் மைண்ட்ல கிளியரா வச்சிருக்கேன். நான் ஜெயிக்கிற வரைக்கும் அந்த கேம் முடியாது, கண்டிப்பா வரும் அந்த நம்பிக்கை. சரி, நினைக்கிறது ஒண்ணு, அது சேர்த்து அதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும்ல. நான் என்னென்ன ஆக்ஷன் எடுத்தேன்? மார்க்கெட்டிங் பண்ணேனா? என்ன மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணேன்? நான் வந்து புஷ்ஷும் பண்ண மாட்டேன், சேல்ஸ் நான் புஷ்ஷாவும் பண்ண மாட்டேன். எனக்கு இது பண்ணுங்கன்னு ரெக்வஸ்ட் தான் வைப்பேன். சரியா? இது வந்து இது 2 விதமா அதை பண்ணலாம். இந்த மாதிரி ப்ரோக்ராம் வந்து இவ்வளவு ரூபாங்க, இது இந்த பர்டிகுலர் 21 நாளே வந்து 30,000 ரூபாய் 40,000 ரூபாய் கோர்ஸ் 3 நாள்ல தான் நடத்துவாங்க, சொல்லிட்டு போயிருவாங்க, ஆக்ஷன் எடுக்க வைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா படம் போட்டு பிரசன்டேஷன் எல்லாம் போடலாம். இன்னொன்னு, இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, ரெஃபர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணலாம். என்னுடைய அப்ரோச் ரெக்வஸ்ட் பண்ணி போகணும்னு ஆசைப்படுறேன். இது மனப்பூர்வமா நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஒரு சேல்ஸ் பிச்சா இருந்துச்சுன்னா அவனுக்கு வேற வேலை இல்லப்பா, கிளாஸ் எடுத்துட்டு வித்துருவான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எனக்கு அது வேண்டாம். நான் பண்ணிட்டு இருக்கிறது மனசார பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அது மாதிரி பண்ணி, ஏன்னா நிறைய ப்ரோக்ராம்ஸ் பார்த்திருக்கேன் எப்படி சேல் பண்ணுவாங்கன்னு. நான் மார்க்கெட்டிங் ஃபீல்டுங்க, ரைட்டா? இதே என்னுடைய ஃபேஸ்புக் கோர்ஸ்லாம் நான் வேற மாதிரி வித்துருக்கேன். ஒரு நாளைக்கு 30 பேர் என்கிட்ட கோர்ஸ் வாங்கியிருக்காங்க, 3000 ரூபாய் கோர்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க ஒரு நாளைக்கு, ரைட்டா? ஸோ அது மாதிரி விற்கலாம். எனக்கு வேண்டாம். இது கரெக்டான மக்களுக்கு யாருக்கு தேவையோ அவங்களுக்குள்ள போய் சேரணும். அது கரெக்டான மக்கள் சேர்த்துருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ரைட்? ஓகே. இன் லைஃப் ஹவு டு மெயின்டைன் டைமிங்ஸ் ஃபார் எவ்ரிதிங். ஓகே பாலா, இது நாளைக்கு நான் கவர் பண்றேன் பாலா. எஸ் பாலா, ப்ளீஸ் ரிப்பீட் தி ப்ரொசீஜர். ஒரு விஷயத்தை கன்சிஸ்டண்டா கான்ஸ்டன்டா த்ரூ அவுட் கேரி பண்ண முடிய மாட்டேங்குது. ஹவு டு டெவலப் குட்டி சக்சஸ். ஒரு சக்சஸை பார்த்து ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா அந்த ரிசல்ட் கரெக்டா வந்துடும். மணி அஃபர்மேஷன்ல யூஸ் பண்ணலாமா? பண்ணலாம். ராஜா கௌரி மேடம், நீங்க வந்து என்னன்னா ரொம்ப சிம்பிளா அந்த எனர்ஜி பால் வந்து ஒரு நாளைக்கு ஒரு டைம் யூஸ் பண்ணுங்க. அது வந்து பயங்கரமா எனர்ஜிலாம் டிராப் ஆகாது மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்காக. அதனாலதான் சொன்னேன், எப்பப்ப தேவைப்படுதோ அப்ப யூஸ் பண்ணுங்க. மேக்சிமம் 1 பெர் டே. ரைட்? எஸ் விஜய், நீங்க ஏற்கனவே என்னுடைய FB கோர்ஸ் அட்டன் பண்ணிருக்கீங்க. எஸ், 2999 அந்த கோர்ஸ். எஸ், அப்ப என்னுடைய சேல்ஸ் எப்படி இருந்திருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதோட ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா நீங்க கீழே டைப் பண்ணுங்க. எஸ், கேன் ஐ டூ அஃபர்மேஷன் இன் வாட்டர் டாப்ஸ்? இல்ல, ஒன்னே ஒரு தாட் மட்டும் தான் நீங்க கேட்கணும். இடது பக்கம் வலி வந்தாலே ஹார்ட் அட்டாக் வந்து விடுமோ என்ற பயம் அடிக்கடி வருகிறது. டாக்டர்கிட்ட போங்க, ஃபுல் பாடி செக்அப் ஒரு டைம் பண்ணிருங்க. அது பண்ணி முடிச்சுட்டு அது இல்லைன்னு தெரிஞ்சுட்டு சந்தோஷமா வாழலாம். அது எதுக்கு பயந்து பயந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க? போயிட்டு ஒரு டைம் செக் பண்ணிருங்க. பெனிஃபிட் ஆஃப் டவுட் வெரிஃபை அண்ட் டெஸ்ட். ஓகே, எப்பப்பெல்லாம் பெனிஃபிட் ஆஃப் டவுட்டோ வெரிஃபை அண்ட் டெஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் பேட்ச் லிங்க் அனுப்பிடுறேன். ஓகே, 22வது நாள்ல இருந்து எப்படி மோட்டிவேட் ஆகுறது, அது நாளைக்கு நான் கிளாஸ்ல கவர் பண்ணிடுவேன். ஓகே, ஐ ஃபீல் கில்ட்டி ப்ரோ. ஒய் மீன்ஸ் ஐம் லேக் இன் இங்கிலீஷ். ஓகே, நீங்க கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைச்சது கம்யூனிகேட் பண்ணிட்டீங்க துரை பிரபு. ரைட்டா? நான் பேரை ஸ்பெசிஃபிக்காவே சொல்றேன். கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைச்சதை பண்ணிட்டீங்க. இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் மீடியம் தான். கில்ட்டியா இருக்கு, எனக்கு இங்கிலீஷ் தெரியலங்கிறத கம்யூனிகேட் பண்ணிட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டிக்கு. அதுக்கப்புறம் கோர்ஸ் கரெக்ஷன் தான். ஆன்லைன்ல நிறைய கோர்ஸ் இருக்கு. இல்ல உங்களுடைய ஸ்கூல் டீச்சர்ஸ் யாராவது இருக்காங்களா, அவங்கள்ட்ட இப்போ கூட கேட்கலாம். வாரத்துக்கு ஒரு 3 மணி நேரம் அவங்கள்ட்ட போய் கிளாஸ் அட்டென்ட் பண்ண முடியுமான்னு பாருங்க. நிறைய இங்கிலீஷ் மூவிஸ் பாருங்க. ரைட்? இங்கிலீஷ் நியூஸ் சேனல்ஸ் பாத்தீங்கன்னா ஒகாபுலரி வளரும். எனக்கு தெரிஞ்சு நீங்க இங்கிலீஷ் நியூஸ் சேனல்ல இருக்க பெரிய அட்வான்டேஜ் அது மட்டும்தான். ரைட்? ஓகே. எஸ், இங்கிலீஷ் மூவிஸ் வித் சப்டைட்டில்ஸ். எஸ் எஸ். ப்ளீஸ் சஜஸ்ட் சம் செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ். ஓகே. எஸ், கிருஷ்ணகுமார்னு ஒரு பிரதர் நம்ம டீம்ல இருக்காரு போல, அவர் வந்து ஹெல்ப் பண்ண தயாரா இருக்காரு. எஸ், ரைட். அடுத்து, சஜஸ்ட் சம் செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ். திங்க் அண்ட் க்ரோ ரிச் பை நெப்போலியன் ஹில். ஒரே ஒரு புக் தான் நீங்க வாழ்க்கையில படிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா எஸ், திங்க் அண்ட் க்ரோ ரிச். சிவராமன் பிரதர், யூ ஆர் அலவுட் டு ஸ்பீக். மீன்வைல் என்னோட அடுத்த செஷன் இருக்கு. நான் உங்களுக்கு இந்த கைடட் மெடிடேஷனுக்கு வீடியோ மட்டும் அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன். ஜஸ்ட் அ மினிட்ங்க. எஸ், டெல் யூஸ்ஃபுல் யூடியூப் சேனல்ஸ். நான் கேரி பியோட சேனல் ஃபாலோ பண்றேன். ராபின் சர்மா, ஜாக் அண்ட் ஃபீல்டு, அதுக்கப்புறம் வந்து
இவர் ஜாக்மாவோட வீடியோஸ் தேடி தேடி பார்ப்பேன். ஸோ அது மாதிரி நிறைய ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். எஸ் சிவராமன் பிரதர், யூஆர் அலவுட் டு ஸ்பீக்குங்க. நீங்க பேசிக்கலாம். நீங்க பேசணும்னு ஆசைப்படுறீங்க, பேசுங்க. ஹலோ. எஸ் பிரதர், வணக்கம், சொல்லுங்க. ப்ரோ, எனக்கு ஒரே டவுட். இப்போ இந்த எனர்ஜி பால் பத்தி சொன்னீங்க. இப்போ நம்ம எனர்ஜி பால் பண்ணிட்டு ஸோ வி கேன் ட்ரான்ஸ்ஃபர் அவர் தட் எனர்ஜி டு சம் அதர் பர்சன் whom we want to give to as a solution to their problems. அந்த மாதிரி ப்ராப்ளம் நம்ம கொடுக்கலான்றது இது வந்து ஒரு சயின்டிஃபிக் இது மாதிரி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸோ நான் வந்து இன்னொரு தாட் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், எவ்ரி திங் இஸ் எனர்ஜி தான். ஐ ஆல்சோ பிலீவ், நானும் அதை நம்புறேன், நிறைய பேர் நம்புறாங்க. இந்த பிளாக் மேஜிக் இந்த மாதிரி இதுவும் வந்து பேஸ்ட் அவுட் ஆஃப் எனர்ஜின்றாங்க. பட் இன்னொரு என்ன சொல்றாங்க, நம்ம வாழ்க்கை நம்மளை நம்பிதான் இருக்கு. இஃப் நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தா நத்திங் இஸ் கோயிங் டு அஃபெக்ட் அஸ். என்னதான் எக்ஸ்டர்னல் ஃபேக்டர், இந்த பிளாக் மேஜிக் யார் நம்மளுக்கு இந்த பிளாக் பில்லி சொன்னீங்க, பிளாக் மேஜிக் என்ன வச்சாலும் நம்மள அஃபெக்ட் ஆகாது. ஸோ நம்மளுக்கு அந்த கெப்பாசிட்டி பிளாக்கிங். ஸோ வில் திஸ் ஒர்க் ஒன்லி ஃபார் திஸ் நெகட்டிவ் எனர்ஜி ஆர் பாசிட்டிவ் எனர்ஜிக்கும் அது ஒர்க் ஆகுமா? பேசிக்கலி கொஸ்டின் என்ன, இஸ் தேர் ரிசெப்டர் ஃபார் த ரிசீவிங் பர்சன்? அவங்க ஓப்பனா இருக்கணுமா அந்த மாதிரி? இல்ல, அப்படிலாம் இல்ல பிரதர். நம்ம வந்து அனுப்புறோம்னு சொல்லி அவங்களுக்கு தெரியணும்னு கூட அவசியம் இல்ல பிரதர். திஸ் வில் மேக் எ டிஃபரன்ஸ் ஆக்சுவலா. இல்ல, சோ ஃபார் எக்ஸாம்பிள் நெகட்டிவ் எனர்ஜி போகாது, பட் பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும் போகும், அந்த மாதிரி ஏதாச்சும்? இல்ல, இதுல வந்து ஃபில்டர்லாம் இல்ல பிரதர். ஆக்சுவலா இன்டென்ஷன் தான் இதுல. ஆக்சுவலா ரைட்டா, எவ்வளவு இன்டென்ஸா அவங்க பண்றாங்க அப்படிங்கறத பொறுத்து போகும். நெகட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது இருக்கு பிரதர் ஆக்சுவலா. எஸ், கரெக்ட். பட் நான் என்ன சொல்லிருக்காங்கன்னா, நம்ம நம்ம வாழ்க்கை நல்லா போகும் irrespective of what other people think or do to you. சரி, இப்படி வச்சுக்கலாம். உங்களை நிறைய பேர் அட்டாக் பண்ணிட்டே இருக்காங்க. ஓகே, நீங்க அதை காப்பாத்துறதுக்காக உங்களை சுத்தி ஒரு சீல்டு வச்சுக்கிறீங்க. கரெக்டா? அந்த சீல்டு தான் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி பிரதர். கரெக்ட். ரைட்டா? சோ அதை நீங்க நம்பி தானே ஆகணும் அந்த சீல்ட. ஆமா, அந்த ஷீல்ட் நம்ம சோ இப்போ பாசிட்டிவ் எனர்ஜி வேற ஏதாவது கொடுத்தா அந்த ஷீல்ட் ஆட் ஆயிக்கும், சம்திங் லைக் தட். எஸ், எக்ஸாக்ட்லி. அதனால எந்த அளவுக்கு அவங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி அவங்களுக்கு இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி கம்மி ஆகும். ஓகே, அவங்கள அஃபெக்ட் ஆகாது. ரைட்? ஓகே, தேங்க்ஸ். எஸ், ரைட். ஐ அம் ஷார்ட் டெம்பர், ஐ அம் ட்ரைங் டு ஓவர்கம், பட் ஐ அம் ஓவர் திங்கிங். ஷார்ட் டெம்பரும் ஒரு பிரச்சனை, ஓவர் திங்கிங் ஒரு பிரச்சனை. ரெண்டுக்கும் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் வந்து என்னன்னா, ரிலாக்ஸ்டா உட்காந்து ரைட்டா வாட்டர் சிப் பண்ணி குடிக்கலாம். ரைட்டா? அது இருக்கலே ஈஸியஸ்ட் டெக்னிக். எப்பப்பெல்லாம் வந்து நீங்க டென்ஷனா இருக்கீங்க அப்படின்னா சும்மா ஒரு வாக் போங்க, ஒரு கிளாஸ்ல தண்ணி குடிங்க, டீ குடிக்கிற மாதிரி தண்ணியை குடிச்சு பாருங்க. தட் மேக்ஸ் லாட் ஆஃப் டிஃபரன்ஸ். கங்கா மேம் வந்து ஒரு 4 டைம் கேட்டீங்க பேரண்டிங் பத்தி. அது பெரிய டாபிக், நான் அதனாலதான் அதை டச் பண்ணல. ரிலேஷன்ஷிப்ல ஒரு நாள் பேரண்டிங்கை பத்தி மட்டும் ஒரு ஃபுல் செஷன் எடுத்திருக்கேன். ரைட்டா? கிளியர்? பேசுறேன். நான் டைமுக்காக தான் பார்த்துட்டு இருக்கேன். நான் எக்ஸ்டெண்ட் பண்றேன். எத்தனை பேர் இருக்கீங்கன்னு பார்க்கலாம். வாட் யூ திங்க் ஆஃப் அஸ்ட்ராலஜி? அஸ்ட்ராலஜி நம்மளை மீறி ஏதோ ஒரு சக்தி இருக்கு, ஏதோ ஒரு கால்குலேஷன் இருக்கு. அந்த கால்குலேஷனை நான் 100% நம்பல, பட் அதுல வர இண்டிகேஷனை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, சனி பெயர்ச்சி உனக்குப்பா, உனக்கு 7.5 சனி நடக்குதுன்னு சொன்னாங்க. அந்நேரம் பிசினஸ் ஆரம்பிக்க கூடாதுன்னு சொன்னாங்க. நான் சனி பெயர்ச்சி இண்டிகேஷனா எடுத்துக்கிட்டேன். 2 டைப் ஆஃப் இண்டிகேஷன். நான் போற ரோடு வந்து டஃபஸ்ட் ரோடு, பார்த்து டிரைவ் பண்ணு அப்படின்னு முன்னாடியே இண்டிகேஷன் வந்துருச்சு அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன். 2வது, சனி ஒரு நல்ல கடவுள். நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி தப்பு நடந்துட்டா கூட கடவுள் மேல பழிய போட்டுடலாம். எனக்கு சனி பயிற்சி நடந்துச்சு, அதனால வந்து எஸ், அதுவும் இருக்கல நல்ல கடவுள் சனி தான். நீ என்ன பிரச்சனைனாலும் பண்ணிக்கோப்பா, ஏதாவது பிரச்சனையா என் மேல பழிய போட்டுன்னு சொல்லி நமக்கான ஒரு கடவுள் யார் அப்படின்னா இந்த சனி. ரைட்டா? சோ இப்படி நான் வந்து பாசிட்டிவா அதை எடுத்துக்கிற ஆரம்பிச்சிட்டேன். ரைட்டா? வேற வழி இல்லை பிரதர். கண்ணா பின்னான்னு வந்து போட்டு அடிச்சு பார்க்கும். எஸ், டைம் வந்து இது வந்து இப்படிதான் இருக்கு அப்படிங்கிறது நம்மள மீறி ஒரு விஷயம் இருக்கு. அதை நான் அப்படியே எடுத்துக்கல. இத்தனைக்கும் நான் பயங்கர பாசிட்டிவா இருந்தேன், நிறைய விஷயங்கள் கத்துக்கணும்னு நினைச்சேன், நிறைய பண்ணேன். அப்படி இருந்தாலுமே நான் போட்ட எஃபர்ட்டுக்கு ரிசல்ட் வரல. நார்மலி எஃபர்ட்ஸ் ஆர் நாட் மெஷர்ட், ரிசல்ட்ஸ் ஆர் மெஷர்ட். ரைட்டா? அதை பத்தினா நான் பெருசா ஒரி பண்ணல. ஒரு நாள் இது மாறும். இன்னொன்னு, ஜெயிக்கணும்னா ஃபர்ஸ்ட் அந்த ஜோன்ல இருந்து நம்ம ஆப்ரேட் பண்ணணும். அந்த ஜோன் வந்து சனி பயிற்சி அப்படின்னு சொல்லி 7.5 வருஷம் நான் தள்ளி போட முடியாதுல்ல. எஸ், சோ வந்து இதெல்லாம் ஒரு இண்டிகேஷனா எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. பட் ஒர்க் பண்ண வேண்டியது நீங்க தான். ரைட்? கிளியர்? ஹவு மெயின்டைன் யுவர் எனர்ஜி லெவல்? தெரியல பிரதர், கொஞ்சம் சந்தோஷமா இருந்தாலே அந்த எனர்ஜி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் தான் சொல்லியிருக்கேன்ல, கலெக்டிவ் சக்சஸ் வாழ்க்கையில. ஹெல்த் நல்லா இருக்கணும், வெல்த் நல்லா இருக்கணும், உங்க ஃபேமிலி நல்லா இருக்கணும், நீங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்றது நல்லா இருக்கணும். இதெல்லாம் சேர்ந்து வரப்ப உங்க எனர்ஜி நீங்க மட்டும் இல்ல, உங்களை சார்ந்தவங்களோட எனர்ஜியும் நல்லா இருக்கும்.
ரைட்டா? காலையில நீங்க அட்டன் பண்ற எல்லாருமே ஒரு சின்ன பிளெஸிங் கொடுக்குறீங்களா, தரணி நல்லா இருக்கட்டும்னு நினைக்கிறீங்கல்ல, அதுவே என்ன நல்லா வச்சிருக்கு. ரைட்? எனர்ஜி பால் மணி ப்ராப்ளத்துக்கு யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ணலாம். தமிழ் புக்ஸ் அர்த்தமுள்ள இந்து மதம், நான் விரும்பி படிக்கிற புக்கு அது ஒண்ணுதான், அர்த்தமுள்ள இந்து மதம். ரைட். I want to have new friends. How to attract new friendship? What I need to contribute or spend towards them? What you need to spend is genuine time. எங்க போய் நீங்க வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னா, யூ கேன் பி பார்ட் ஆஃப். நீங்க வந்து இப்போ பெங்களூர்ல இருக்கீங்க, அங்க வந்து ஏதாவது இது ஈவினிங்ஸ் ஒரு மீட்டிங் இருக்கு, டோஸ்ட் மாஸ்டர் கிளப் இருக்கு, இல்ல டிஃப்ரெண்ட் கிளப்ஸ்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, எஸ் அவங்க அந்த இடத்துல போயிட்டு யூ கேன் இது பண்ணலாம். சாரி, எஸ் அங்க போயிட்டு நீங்க யூ கேன் பி பார்ட் ஆஃப் தட் ட்ரைப். அதுதான் இருக்கல ஈஸியஸ்ட் விஷயம். உங்களுக்கு பிடிச்சமான விஷயத்துல உங்களை சார்ந்து நிறைய பேர் இருக்காங்கன்னா அதுல போய்க்கலாம். இல்ல நான் பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா பிசினஸ் நெட்வொர்க்கிங் நிறைய மீட்டிங்ஸ் நடக்கும், அங்க போனதுக்கு அப்புறம் தான் யூ மேக் ஃப்ரெண்ட்ஸ். Does radiation from electronic devices affect our energy ball? Yes. வாய்ப்பு இருந்துச்சுன்னா மொபைல் போனை தள்ளி வச்சிருங்க. எஸ் விஜயகுமார், அது கரெக்டான பாயிண்ட். மொபைல் போன்ஸ் நான் பக்கத்துல இல்லை, எனக்கு மொபைல் போன்ஸ் இல்லாத இடத்துல இருந்தால் நல்லது. எலக்ட்ரானிக் டிவைசஸ்லயே வந்து இன்ஃபேக்ட் சிஸ்டம் முன்னாடி தான் நம்ம உட்காந்து பண்ணிட்டு இருக்கோம். பட் எஸ், தட் வில் அஃபெக்ட். உண்மைதான். ரைட்டா? எஸ், கிளியரா முடிஞ்சா? எனி அதர் கொஸ்டின்ஸ்? வில் வைண்ட் அப் ஃபார் டுடே. கிளியர்? நீங்களும் உங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். தேங்க்யூங்க சுஜாதா மேம். ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் ஜாயினிங் செப்பரேட் செஷன் ஃபார் ரிலேஷன்ஷிப் அண்ட் யூ. ரைட், அது ரெக்கார்டட் கோர்ஸ் இருக்கு, நீங்க அதையும் வாங்கலாம். எஸ், கிளியர்? சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையா இருப்போம், சந்தோஷமா இருப்போம். ஸ்பெசிஃபிக்கா அந்த பேட்ச் 12க்கான லிங்க் ஏற்கனவே நேற்று அனுப்பிச்சிருக்கேன். இன்னைக்கு சண்டே, உங்களுக்கு கிடைச்ச பெனிஃபிட் நிறைய பேருக்கு கிடைக்கட்டும். ரைட்டா? எஸ், அதனால வந்து சார் இன்ஃபோ அபவுட் திஸ் திங், தைரியமா போயிட்டு இதை போயிட்டு அட்டன் பண்ணுன்னு சொல்லி தலையில தட்டி அனுப்பிச்சு விடுங்க. எஸ், போயிட்டு அட்டன் பண்ணிட்டு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா அனுப்பிச்சு விடுங்க. வில் என்ஷூர் தட் அவங்களோட லைஃப் வந்து கண்டிப்பா மாறும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ரைட்? பேட்ச் 12 அக்டோபர் 1 முதல் 21 வரை. எஸ், கிளியரா? எஸ், தினேஷ் பிரதர் அனுப்பலாம். எஸ், கிளியர்? சூப்பர். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், ஹாவ் எ கிரேட் டே. சந்தோஷமா இருப்போம், சிரிச்சுட்டே இருப்போம், வாழ்க்கையை அணுவா ரசிச்சு வாழ்வோம். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர். See you all. Thank you.